ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிராமாவோட பேரு ஒன்ஸ் அப்பான் அ ஸ்மால் டவுன். சிட்டில ஒரு டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோ ஏதோ ஒரு முக்கியமான காரணத்துக்காக அவன் சின்ன வயசுல வளர்ந்த கிராமத்துக்கு போறான். அந்த கிராமத்துல இருக்கிற ஆளுங்கன்னா அவனை எப்படி போட்டு பாடுபடுத்துறாங்க. இதுல அவன் வெட்டினரி டாக்டர் வேற. நம்ம ஹீரோயின் அதே கிராமத்துல ஒரு போலீஸ். இவங்களுக்குள்ள நடக்க போற காமெடியான ஸ்டோரியை தான் நம்ம இந்த டிராமால பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணிடுங்க. இப்ப நம்ம டைரக்டா ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். இந்த டிராமாவோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. இவனோட பேரு ஜே, ஒரு வெட்டினரி டாக்டரா இருக்கான். சிட்டில அவனுடைய கிளினிக்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு பார்த்தா அவனுக்கு ஒரு கால் வருது. போன் பேசி முடிச்சதே உனக்கு என்னாச்சுன்னு தெரியல, ஒரே பரபரப்பா கிளம்பிங்கிறது வேற ஊருக்கு போக ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா இப்ப வர்றதே அவனுடைய வில்லேஜ்க்கு தான். அவனுடைய தாத்தா பாட்டி கிட்ட தான் போன்ல பேசியிருந்தான். இவனும் பயந்து போய் என்னாச்சு அவங்களுக்குன்னு கால் ட்ரை பண்ணிக்கிட்டே வரான். ஆனா அவங்க அட்டன் பண்ணவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய வீட்டுக்கு வந்துடுறான். பார்த்தா வெளியே நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. கேட்ல வேற லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இவனும் எவ்வளவு நேரமா அவங்களுடைய பேரை சொல்லி கத்தி கூப்பிட்டு இருக்கான். யாரும் வெளியே வர மாதிரியே தெரியல. பேசாம காம்பவுண்ட் தாண்டி உள்ள போயிடலாமனு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த வழியா ஒரு போலீஸ் வந்து அவனை பிடிச்சிடுறாங்க. இந்த போலீஸ் தான் நம்ம டிராமாவோட ஹீரோயின். இவங்களோட பேரு ஹான். இவன் இந்த வீட்டுக்கு வெளியே ரொம்ப நேரமா நின்னுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவனை திருட நினைச்சு பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவனுடைய டீடைல்ஸ் செக் பண்றதுக்காக டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து பார்க்கும்போது அவனுடைய பேரு ஜேன்றது தெரியுது. ஹானுக்கு என்னாச்சுன்னு தெரியல. இது கேள்விப்பட்டது அப்படியே ஒரு ஷாக்ல நின்னுட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, என்னோட பேரு ஜே, நான் ஒண்ணு இங்க திருடுறதுக்காகலாம் வரல, இது என்னோட தாத்தா பாட்டி வீடு தான் அப்படின்னு இவன் ஹானை டச் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த பக்கமா ஒரு போலீஸ் என்ன பண்றாரு, லேடி போலீஸ் கிட்டே வம்பிழுக்கிறியான்னு சொல்லி நம்ம ஜேவை பிடிச்சி தூக்கி அடிச்சு அவன் அங்கேயும் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். இந்த கிராமத்துக்கு வந்ததுல இருந்து நம்ம ஜேக்கு தேவையில்லாம அடியா விழுந்துகிட்டு இருக்கு. மயக்கத்துல இருந்து அவன் எழுந்திருச்சு பார்க்கும்போது அவனுடைய தாத்தாவோட வெட்டினரி கிளினிக்ல தான் இருக்கான். ஹானும் அந்த போலீஸ் ஆபீசரும் இது வரைக்கும் தெரியாம நடந்த மிஸ்டேக்காக அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. இதே கிளினிக்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு அசிஸ்டன்ட் தான் நம்ம ஜே கிட்ட இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே தெளிவா சொல்றாங்க. நீ எப்பவும் சிட்டிலேயே இருக்க, கிராமத்துக்கு வர மாட்டேன்னு உன்னோட தாத்தா தான் பிளான் பண்ணி உன்னை இங்க வர வச்சாரு. நீ இங்க வரன்னு தெரிஞ்சதா அவங்க ரெண்டு பேரும் எப்போ திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு டூருக்கே கிளம்பிட்டாங்க. இனிமே உன் தாத்தாவோட கிளினிக்கை நீ தான் பாத்துக்கணும், இது உன்னோட பொறுப்புன்னு சொல்ல அவனுக்கு செம்ம கடுப்பாகுது. ஏன்னா சிட்டிலேயே அவனுக்கு ஒரு கிளினிக் இருக்கு, அதை விட்டுட்டு அவன் எப்படி இங்க வர முடியும். கரெக்டா அவனுடைய தாத்தா கிட்ட இருந்தும் கால் வருது. ஜே அவனுடைய பாயிண்ட் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். இங்க பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் ட்ரிப்புக்கு போயிட்டு வர வரைக்கும் என்னால இங்க இருக்க முடியாது, எனக்கு சிட்டில நிறைய வேலை இருக்கு, நீ இங்க தான் இருக்கணும். ஃப்ரெண்ட் யார்கிட்டயாவது சொல்லி உன்னோட கிளினிக்கை பாத்துக்க சொல்லு, வீட்டுல உனக்காக ஒரு லெட்டரும் இருக்கு, அதையும் படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. இவனும் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே சோகமா எழுந்து வெளியே நடந்து போகும்போது ஹான் வந்து அவங்க கிட்ட பேசுறாங்க. ஜே அவனோட பர்ஸை மிஸ் பண்ணிட்டான் போல இருக்கு, அதை அவங்க கிட்ட தந்துட்டு அவனை குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்பயாவது நம்ம இங்க இருந்து போலான்னு அவன் போகும்போது ஹான் அவங்களுடைய கார்ல அவனை வர சொல்றாங்க. இவன் கார்ல போகும்போது சிட்டில இருக்க அவனுடைய ஃப்ரெண்டுக்கும் கால் பண்ணி விஷயத்த சொல்லிடுறான். நான் திரும்ப வர்ற வரைக்கும் கிளினிக்கை பாத்துக்கணும், எப்ப திரும்ப வரும்னு தெரியாது. இப்படி அவன் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹானு ஷார்ட்டான ரூட்ல போறேன்னு சொல்லி காரை சடனா திருப்புறாங்க. அப்ப அந்த பக்கமா போற ஒருத்தவங்க மேல கார் மோதுற மாதிரி போனதும் அவனே பயந்து போய் சேத்துல விழுந்துடுறான். ஹான் தான் அவனை கூப்பிட்டு அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணி விட்டுட்டு எப்பவும் போல அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் நமக்கு விஷயம் தெரியுது, இவனோட பேர் லீ. இவனும் இதே கிராமத்துல தான் இருக்கான். ஹானோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. கார் வருதுன்னு உனக்கு நல்லாவே தெரியுது இல்ல, அப்புறமே எதுக்காக போகாம இங்கே நின்னுட்டு இருக்கேன்னு சொல்லி அவனை திட்டிட்டு கடைசியா அங்க இடத்து போகும்போது சாரியும் கேட்டுட்டு போறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா நம்ம ஜீவ ஹான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. அது என்னன்னா, ஃபார்மிங் பண்ற இடத்துல இருக்கிற ஒரு டாக் அங்க இருக்கிற மத்த விலங்குகளை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்குன்னு, அது எப்படியாவது பிடிக்கணும்னு அங்க இருக்கிற ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில வேற வழி இல்லாம ட்ராப் வச்சு அந்த நாய் பிடிச்சிருக்காரு. அந்த இடத்துக்கு வந்தது நம்ம ஜே அந்த அங்கிள் இப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறத பார்த்து டென்ஷன் ஆகிடுறான். என்ன இருந்தாலும் சரி, அதுக்காக நீங்க ட்ராப் வச்செல்லாம் அந்த டாக் இப்படி பிடிச்சிருக்க கூடாது. சரி, நான் இதை பாத்துக்கிறேன்னு சொல்லி அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக அவனோட கிளினிக் எடுத்துட்டு வந்திருக்கான். அதுக்கு காலில் அடிபட்டு இருந்ததுல அதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இவன் ஹானை நோட் பண்ணா அவனே தான் அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவனும் டைரக்டா போய் அவங்க கிட்ட கேட்டுறான், என்ன உங்களுக்கு பிரச்சனை, நீங்க என்கிட்ட ஏதாவது பேசணும்னு நினைச்சா பேச வேண்டியது, நான் எதுக்கு இப்படி தேவையில்லாம குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அவங்க ஏதாவது பேசலான்னு ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு இன்னொரு கால் வருது, ஏதோ ஒரு இடத்துல அனிமல் ரெஸ்கியூ அப்படின்னு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே ஒரு வயலுக்கு பக்கத்துல தான் நடந்து வராங்க. ஜே அவங்க கிட்ட சொல்றான், இங்கதான் பெட் கிளினிக்னு ஒண்ணு இருக்குல்ல, அப்புறம் எதுக்காக நம்மளே போய் தேடி தேடி எல்லாருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சீரியஸா பேசிக்கிட்டே நடந்து வந்தவன் தெரியாதனமா கால் ஸ்லிப் ஆகி சேத்துல விழுந்துடுறான். இருந்தாலும் இப்ப என்ன பண்றது, அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு அடுத்து என்ன டியூட்டின்னு வந்து பார்க்கும்போது அவனுக்கு தெரியுது, ஒரு ஆடு செம்ம கோவத்துல இருக்கு, அதுக்கு உடம்பு சரியில்லை போல இருக்கு, அதை தான் இவன் போய் பார்க்கணும். வேற வழி இல்லாம இவனும் ஒரு பயத்தோடவே போய் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை சரி பண்ணிடுறான். எல்லா ஒர்க்கும் முடிச்சு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அங்க ஆல்ரெடி 2 வயசான லேடிஸ் இருக்காங்க. உன்னுடைய தாத்தா பாட்டியெல்லாம் எங்களுக்கு நல்லாவே தெரியும், நாங்களும் இதே ஊர் தான் அப்படின்னு இவனுக்காக சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்து தந்து இவங்க கிட்ட தொண பேசி இவனை டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹான் தான் அவங்க எல்லாரையும் அங்க இருந்து வெளியே அனுப்பி வைக்கிறாங்க. கடைசியா அவங்க இங்க இருந்து போகும்போது கூட இவனுடைய நெத்தில லைட்டா அடிபட்டு இருக்கிறத பார்த்துட்டு அதுக்காக இவனுக்கு பேண்டேட் எல்லாம் போட்டு விட்டுட்டு போறாங்க. நம்ம ஜேக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ண ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க, நம்ம ஜேவனுடைய தாத்தா அவனுக்காக எழுதி வச்சிருக்க அந்த லெட்டர் தான் எடுத்து படிக்கிறான். நீ எங்க ரெண்டு பேர் மேலேயும் பயங்கர கோவத்துல இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா இப்ப நானும் உன்னோட பாட்டியும் எங்க லைஃப்ல கடைசி ஸ்டேஜ்ல இருக்கோம். நாங்க ரெண்டு பேருமே ஒன்னா சில கண்ட்ரீஸ்க்குலாம் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கோம். இதை விட்டா எங்களுக்கு வேற டைம் கிடையாது, இது உனக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த லெட்டரை படிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஜே அவங்க மேல கோவப்படுறதெல்லாம் விட்டுட்டு சரி அவங்க சொன்ன மாதிரி அவங்களுக்காக போய் கிளினிக்லாம் பாத்துக்க ஆரம்பிக்கிறான். இப்ப அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஹானை தான் காட்டுறாங்க. ஒரு பழைய டைரி எடுத்து படிக்கிறாங்க. நம்ம ஜே தான் அந்த டைரியில சில விஷயங்களை எழுதி வச்சிருக்கான். நான் சீக்கிரமே திரும்ப இந்த ஊருக்கு வந்துருவேன், நீ யாருன்ற விஷயத்த நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு. இதெல்லாம் படிச்சு பார்க்கும்போது நம்ம ஹானுக்கு அவன் மேல கோவம் தான் வருது. இவனோட பேரை படிச்சதும் இவன் தான் ஜேன்னு எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஆனா இவனுக்கு நான் யாருன்னு கூட தெரியல. உண்மையாவே நம்ம யாருன்ற விஷயத்தையும் மறந்துட்டானான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஜேவை தான் காட்டுறாங்க. இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து தரையில படுத்து தூங்கி
அவனுடைய முதுவே லாக் ஆகிடுச்சு. அதுக்காக அப்படியே எக்ஸசைஸ் பண்ணிட்டு எழுந்திருக்கும் போது சீக்கிரமே ஒரு பெட் தேவைப்படுது போல இருக்கேன்னு யோசிக்கிறான். எழுந்திருச்சதுமே எப்பவுமே ஒரு நல்ல காஃபி குடிப்பான். ஆனா இப்ப இந்த ஊர்ல அதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லி வெளியே ஜாகிங்க்கு போனா ஊர்ல இருக்கிற எல்லாரும் இவங்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இவனுடைய தாத்தாவே இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் போல இருக்கு. அவருடைய பேரனானி நீயும் பாக்குறதுக்கு அவர் எங்க இருக்கும்போது எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு இடத்த கிராஸ் பண்ணி போகும்போது கீழே இருக்கிற ஒரு கல் மேல தெரியாம இடிச்சிடறான். என்ன கேர்லெஸ்ஸா இந்த கல்ல இந்த இடத்துல போட்டு வச்சிருக்காங்க, நடந்து போற வழியில இவ்வளவு பெரிய கல்லா அப்படின்னு அந்த கோவமா தூக்கி வேற ஒரு இடத்துல வைக்கிறான். உடனே இந்த 3 லேடிஸ் என்னுடைய தாத்தாக்கு நல்லா தெரிஞ்சவங்க, அவங்க வந்து அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நீ சிட்டில இருந்து வந்திருக்க, உனக்கு இங்க நிறைய விஷயம் புதுசா தான் இருக்கும் தெரியுது, ஆனா அதுக்குன்னு இவனோட கோவத்துல எப்படி காட்டக்கூடாது, ஏன்னா இது பழைய செவரு ஈஸியா இடிஞ்சு விழுந்துருன்னு சொல்லி அவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு அங்க இருந்து போறாங்க. ஜாகிங்லாம் முடிச்சுட்டு கடைசியா நம்ம ஜே அவனோட வீட்டுக்கு போகும்போது ஒரு பாட்டி அவனை மீட் பண்ணி அவங்களோட தாத்தா எங்களுக்கு தேவைப்படும் போது எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காரு தெரியுமா, இதை எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அவங்க வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே அவங்க தந்துடுறாங்க. இவனும் அது எல்லாத்தையுமே கையில பிடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு நடந்து வரும்போது பார்த்தா திடீர்னு ஒரு சின்ன பையன் அவன் வெளியே விளையாடிட்டு இருக்கும்போது அவனோட பால் ஜேவோட வீட்டுல வந்து விழுந்துருச்சு போல இருக்கு. அவன் அசால்ட்டா உள்ள வந்து அந்த பால் எடுத்துட்டு அங்க இருந்து போக ட்ரை பண்ணும்போது நம்ம ஜே அவனை பிடிச்சி மிரட்டுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். பர்மிஷன் இல்லாம நீ எப்படி என்னோட வீட்டுக்குள்ள வரலாம், அட்லீஸ்ட் நீ ஒரு காலிங் பில்லாவது அழுத்திட்டு வந்திருக்கணும், இப்படி எல்லாம் நீ பண்ணக்கூடாது புரியுதா அப்படின்னு. இவன் பேசுறது கேட்டு பயத்திலே அந்த பையன் எழுதுருவான் போல இருக்கு. அப்ப அந்த பக்கமா வர நம்ம ஹான் தான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ற மாதிரி அந்த பையனை சமாதானப்படுத்தி அங்க இருந்து கூப்பிட்டு போறாங்க. இப்ப நம்ம ஜே எப்பவும் போல கிளினிக் போய் என்னோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் அசிஸ்டன்ட் அவங்ககிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. இன்னைக்கு உங்களுக்கு கிளினிக்ல மட்டும் வேலை இல்ல, வெளியே நிறைய இடத்துக்கு போய் வேக்சினேஷன் எல்லாம் போட வேண்டியது இருக்கு, அதுக்கு சீக்கிரம் ரெடி ஆகிடுங்க அப்படின்னு. இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க நம்ம ஹானை தான் காட்டுறாங்க. இன்னைக்கு வேக்சினேஷன் போட வேண்டிய நாள் அப்படின்றது அவங்களுக்கும் நல்லா தெரியும். ஜே இந்த கிராமத்துக்கு புதுசா வந்திருக்கான், அவனால கண்டிப்பா தனியா இது எல்லாத்தையுமே சமாளிக்க முடியாது. அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இவங்களும் பெர்மிஷன் சொல்லிட்டு அவனோட இடத்தை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப மாசா நம்ம ஜே சைக்கிள்ல அவனோட டூல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவனோட வேலைக்கு போக ஆரம்பிக்கிறான். இவங்க போய் யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுட்டு ரெடியாகி இங்க இவ்வளவு விலங்கு இருக்கு, இது எல்லாத்தையும் நான் எப்படி தனியா சமாளிக்கிறதுன்னு யோசிக்கும் போதுதான் பக்கத்துல பார்த்தா நம்ம ஹானு அவங்களும் யூனிஃபார்ம் போட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்காங்க. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, இப்ப நான் சும்மா தான் இருக்கேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து சீக்கிரம் இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு. எப்படியோ கஷ்டப்பட்டு அவங்க 2 பேரும் அங்க இருக்கிற எல்லாத்துக்கும் வேக்சினேஷன் எல்லாம் போட்டு முடிச்சிடுறாங்க. அப்ப தெரியாதனமா நம்ம ஹானு ஸ்லிப் ஆகி இவன் மேல விழுந்து இவனுடைய முதுகு மறுபடியும் பிடிச்சிக்குது. இன்னைக்கு நம்ம ஜே எங்கெங்கெல்லாம் போய் வேக்சினேஷன் வேலையெல்லாம் முடிக்கணுமோ அதுக்கு ஹான் தான் ஹெல்ப் பண்றாங்க அவனுக்கு. அவன் ரொம்ப டயர்டா இருக்கிறத பார்த்துட்டு நீங்க காஃபி ஏதாவது குடிக்கணுமா, இங்க பக்கத்துலேயே ஒரு காஃபி ஷாப் இருக்கு, என் கூடவே வாங்கன்னு சொல்லி 2 பேருமே சைக்கிள்ல இந்த இடத்துக்கு போறாங்க. ஆக்சுவலா இது வந்து லீயோட கடை தான். இப்படி ஒரு சின்ன வேன்லயே அவன் ஊர்ல காஃபி எல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஜே லீயை போய் மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹான் அவனுக்கு காஃபி ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்தே தந்துடுறாங்க. இவங்க 3 பேருமே ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு சின்ன சேரிட்டி பாக்ஸ் மாதிரி அவங்க வச்சிருக்காங்க, மத்தவங்களுக்கு தேவைப்படும் போது ஏதாவது ஹெல்ப் பண்றதுக்காக. இப்ப அந்த பாக்ஸை செக் பண்ணி பார்த்தா அதுல இருந்து பணத்தையே காணும். நம்ம ஊர்ல இந்த பணத்தை கூட விட்டு வைக்க மாட்டாங்கன்னு ஹான் அந்த பாக்ஸை பார்க்கும்போது அவங்க கையில லேட்டா அடிபட்டுருது. அப்ப உடனே நம்ம லீ தான் அவங்க கையில அடிபட்டது இல்ல, அதெல்லாம் சரி பண்ணி விடுறோம். ஆக்சுவலா இந்த லீக்கு சின்ன வயசுல இருந்து ஹானை ரொம்ப பிடிக்கும், ஆனா அவன் இது வரைக்கும் ஹானை லவ் பண்ற விஷயத்தை அவங்க கிட்ட வாயை திறந்து சொன்னதே இல்ல. அந்த காஃபிக்கு நம்ம ஜீவன் பணத்தை கொடுத்துட்டு இங்க இருந்து போலான்னு பார்த்தா அதெல்லாம் ஒண்ணும் வேணான்னு இவங்க சொல்றாங்க. இருந்தாலும் அதுக்கான பணத்தை கொடுத்துட்டு அவன் நேரா கிளினிக் வந்து அசிஸ்டன்ட் கிட்ட அந்த லீயை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கான். அவன் ரொம்ப நல்லவன் வல்லவன் அவங்க புகழ்ந்து பேச ஆரம்பிக்கும் போது நம்ம ஜேக்கு ஒரு எமர்ஜென்சி கால். இவன் ஸ்பாட்டுக்கு போய் அங்க இருக்கிற விலங்குக்கெல்லாம் மெடிசன்ஸ் தரலான்னு பார்த்தா எல்லாம் இவனை பார்த்து மிரண்டு ஓடிட்டு இருக்கு. இதே நேரம் நம்ம ஹானா அங்க வயசான பாட்டி வீட்டுல இருந்து ஏதோ ஒரு பொருள் காணாம போயிடுச்சு போல இருக்கு. அதை யார் எடுத்திருப்பாங்கன்னு விசாரிச்சுட்டு அவங்க ஒவ்வொரு இடமா பாத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த குட்டி பையன் அவங்களை தேடி அந்த பக்கத்துல வரான். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், ஒரு வீட்டுல இருந்து தான் டிஃபரெண்டான சவுண்ட் வர மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு நேரா அந்த பையன் இப்ப அவங்களை கூப்பிட்டு வந்திருக்கிறது ஜேவோட வீட்டுக்கு தான். அதுக்கப்புறம் அந்த பையன் அங்க இருந்து அனுப்பிட்டு நம்ம ஹானு அந்த வீட்டை வெளியே இருந்து செக் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பின்னாடி இருந்து ஜேவோட வயசு அவன் இந்த இடத்துக்கு வந்துட்டான் போல இருக்கு. வந்து அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். எதுக்கு நான் இல்லாத டைம்ல என்னோட வீட்டை வந்து இப்படி வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, இங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. உங்க வீட்டுல வேற ஏதோ திருடம் பதுங்கி இருக்கான்னு எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு அப்படின்னு அவங்களுடைய கோவர்க்கருக்கும் இன்ஃபார்ம் பண்ணி இந்த இடத்துக்கு வர சொல்லிட்டு அவங்க வீட்டுல போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கெஸ் பண்ணது கரெக்ட் தான், அந்த திருடன் ஜேவோட வீட்டுல தான் பதுங்கி இருக்கான். அந்த திருடனை பிடிக்கிறதுக்கு இங்க ஒரு பெரிய போராட்டமே நடக்குது. எப்படியோ கடைசியில் அவனையும் பிடிச்சிடுறாங்க. ஜே எழுந்திருக்க முடியாம உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து நம்ம ஹானவனுக்கு கை கொடுத்து அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வராங்க. இவர் ரொம்ப கெத்தா இல்ல பரவாயில்ல நானே எழுந்திருப்பேன் இப்படி சொல்லிட்டு திரும்ப எழுந்திருக்க ட்ரை பண்ணும்போதே வழுக்கி விழுந்துடுறான். இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹானவனுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி கையை தந்தவனை தூக்கி விடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் காட்டுறாங்க. அந்த திருடன் யார் என்னன்றதெல்லாம் விசாரிச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க போல இருக்கு. அவனுடைய அம்மா வந்து இங்க அழுதுகிட்டு இருக்காங்க. அவன் ஏதோ தெரியாம இந்த தப்பு பண்ணிட்டான், தயவு செஞ்சு அவனை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு. பதிலுக்கு இங்க இருக்க போலீஸும் விஷயம் தெரியாம பேசிட்டு இருக்காதீங்க, உங்க பையன் அவனோட கேர்ள் ஃபிரெண்டுக்கு கிஃப்ட் வாங்கி தரணுன்றதுக்காக தான் இப்படிலாம் திருடிட்டு இருக்கான். ஆக்சுவலா அந்த பையன் அவனுடைய ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாருமே பக்கத்து வில்லேஜை சேர்ந்தவங்க. இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டதும் இந்த வில்லேஜோட ஹெட் அவங்க கூட 2 பேரை கூட்டிட்டு நடந்து வராங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஜே கிட்ட ஏதாவது பேசுறேன்னு சொல்லி அவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்கல்ல அந்த கேங் தான். ஜே உன்னோட வீட்டுல இந்த பையன் திருட வந்திருக்கானா, அப்ப கண்டிப்பா அவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சே ஆகணும், இவன் மேல கம்ப்ளைண்ட் கூட அது இதுன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஜேக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா என்னோட வீட்டுல இருந்து அந்த பையன் எதுவும் திருடவே இல்லை, ஜஸ்ட் அவனை வார்ன் பண்ணி விட்டுலாம் அதுவே போதும்னு சொல்றான். இதை கேட்டதும் அந்த பையனோட ஃபேமிலியை சேர்ந்தவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. நம்ம ஜே கிட்ட வந்து சொல்றாங்க, நீங்க ரொம்ப நல்ல டைப்னு நினைக்கிறேன், பேசாம இந்த ஊரை விட்டுட்டு எங்களுடைய ஊருக்கு நீங்க வந்துருங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிட்டு அங்கேயே செட்டில் ஆகிடுங்கன்னு சொல்றாங்க. உடனே இதே ஊரை சேர்ந்த அந்த கேங்கும் எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருப்பீங்க, ஜே ரொம்ப நல்ல பையன், அவன் எதுக்கு உங்களுடைய ஊர்ல வந்து ஏதோ ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு 2 ஊருக்காரங்களுக்கு நடுவில் இங்க ஒரு பெரிய
பெரிய பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகிடுது. ஹான் தான் இந்த 2 கேங்க்கு நடுவில் போய் அவங்களுடைய பிரச்சனையை சால்வ் பண்ணலாம்னு ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களாலே ஒன்றும் பண்ண முடியல. கடைசியில நம்ம ஜெய் அவங்க எல்லாரும் காதுலயும் கேட்கற மாதிரி கத்தி சொல்றான், இங்க பாருங்க, தேவையில்லாம இப்படி எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் யாரையும் மேரேஜ் பண்ற ஐடியாலே இல்ல. எனக்கு ஆல்ரெடி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு சொல்லி இவங்களுடைய பிரச்சனையை ஈஸியா சால்வ் பண்ணிடுறான். இப்படி இவன் சொல்லுவான் நம்ம ஹான் எதிர்பார்க்கல. அவங்களுக்கும் இந்த விஷயம் கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கு. இதெல்லாம் முடிஞ்சு ஜே அங்க இருந்து வெளியே நடந்து போகும்போது நம்ம ஹான் பின்னாடி போய் அவங்ககிட்ட கேட்கறாங்க, நீ இப்போ உன்னோட வீட்டுக்கு தானே போகணும், நான் வேணும்னா உன்னோட வீட்டுல வந்து உன்னை டிராப் பண்ணிட்டோமா அப்படின்னு. ஆல்ரெடி செம்ம டென்ஷன்ல இருக்க நம்ம ஜே, என்னோட வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு வழி தெரியும். என்னோட வேலையிலயும் சரி என்னோட விஷயத்திலயும் சரி நான் எங்க போனாலும் ஃபர்ஸ்ட் நீங்க தான் வந்து அதுல தலையிடுறீங்க. நான் எங்க போனாலும் என்ன தேடி கரெக்டா நீங்க அந்த இடத்துக்கு வந்துடுறீங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. இனிமே என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்றான். இவன் பேசுறத கேட்டு ஹான் ரொம்ப அப்செட் ஆகி எதுவுமே சொல்லாம அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண நைட் டைம். லியோட அந்த சின்ன காஃபி ஷாப்ல உட்காந்து தான் நம்ம ஹான் அவங்ககிட்ட ஃபீல் பண்ணி எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சின்ன வயசுல நம்ம எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா ஹாப்பியா இருந்தோம்ல, அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? பதிலுக்கு லியோ, அதெல்லாம் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. அதை எப்படி என்னால மறக்க முடியும்னு கேட்கறான். அப்புறம் எப்படி ஜேக்கு என்ன மட்டும் ஞாபகம் இல்லாம என்ன மறந்துட்டான்னு ஃபீல் பண்ணி அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஜேவை தான் காட்டுறாங்க. தினமும் இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு வீட்டுல வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்கு கூட உனக்கு டைம் இல்லை. அப்படியே போன் பேசிக்கிட்டு இருக்கும் போதே தூங்கிடுறான். கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் அவன் வீட்டை விட்டு வெளியே வரும்போது நம்ம ஹான் என்ன பண்றாங்க, அவங்களோட சைக்கிள்ல அந்த சின்ன பையனை ஸ்கூல்ல டிராப் பண்றதுக்காக கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த பையன் இதே ஏரியால தான் இருக்கு. அவனை போய் ஸ்கூல்ல டிராப் பண்ற வேலையெல்லாம் நம்ம ஹான் தான் பாத்துக்கிறாங்க. ஆப்போசிட்ல ஜேவை பார்த்ததும் நேரா அவங்ககிட்ட வந்து, இங்க பாருங்க, நான் ஒன்னும் உங்களை பாக்குறதுக்காகலாம் பிளான் பண்ணி இந்த இடத்துக்கு வரல. உண்மையாவே இந்த பையனை கூப்பிட்டு போய் ஸ்கூல்ல டிராப் பண்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு மாதிரி அவங்ககிட்ட கோவமா பேசிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சைக்கிள்ல போகும்போது அந்த பையன் நம்ம ஹான் கிட்ட தொண்ணு கேள்வி கேட்டுட்டே வரான். ஆக்சுவலா அந்த பையனுக்கு தெரிஞ்சிருச்சு இவங்க 2 பேரும் பேசுறதெல்லாம் வச்சு உங்களுக்கு ஏதோ ஒரு லவ் ஸ்டோரி போயிட்டு இருக்கு போல அப்படின்னு. நீங்க 2 பேரும் லவ்வர்ஸா, உங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டு இப்ப ஏதாவது பேசாம இருக்கீங்களா என்னன்னு. இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஜேவை காட்டுறாங்க. அவனோட ஒர்க் விஷயமா வெளியே வந்திருக்கா. அவர் மாட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு. அதை போய் அவன் ஃபுல்லா செக் பண்ணிட்டு சைக்கிள்ல அங்க இருந்து வெளியே வரும்போது ஒரு விஷயத்த பாக்குறான். பக்கத்து ஊரை சேர்ந்த ஒரு லேடி நம்ம ஹான் கிட்ட ஒரு மாதிரி ரூடா பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசுறதெல்லாம் கேட்கும் போது நம்ம ஜேக்கு நிறைய விஷயம் தெரியுது. சின்ன வயசுல ஹானோட அம்மா அவங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. இத்தனை வருஷம் அவங்களுடைய பாட்டி கூட தான் அவங்க இருந்திருக்காங்க. இப்ப ரீசெண்டா அவங்களுடைய பாட்டியும் இறந்து போயிட்டாங்க. ஹானை கஷ்டப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க எல்லாரும் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சடனா அவங்க திரும்பும்போது ஜே அங்க நின்றுட்டு இருக்கிறத பார்த்ததும் எதுவும் பேசாம அப்படியே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க தனியா நடந்து போறதை பார்த்துட்டு இவனும் போய் அவங்க கிட்ட ஏதாவது பேசணுமேன்னு பேசுறான். நீங்க இப்போ ஸ்டேஷனுக்கு தானே போறீங்க, நான் வேணும்னா சைக்கிள்ல உங்களுக்கு லிஃப்ட் தரட்டுமா அப்படின்னு. இல்ல பரவாயில்ல, உங்களுக்கு எதுக்கு டிஸ்டர்பன்ஸ் சொல்லிட்டு நம்ம ஹான் அங்க இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜே அங்க லீயோட ஒரு சின்ன காஃபி ஷாப் இருக்குல்ல, அதை தான் போய் சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கான். அங்க நிறைய போட்டோஸ் இருக்கு. லீ, ஹான் கூட நிறைய பேர் ஒன்னு எடுத்து வச்சிருக்க போட்டோஸ் எல்லாம் பாக்குறான். அப்படின்னா லீ அப்புறம் அந்த ஹான் இவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் நல்லா தெரியும் போல இருக்கு. இதெல்லாம் திங்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவன் போய் காஃபி ரெடி பண்ணிட்டு இருக்கான். கரெக்டா ஹான் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்ப அந்த வழியா நடந்து போற ஒரு ஆன்ட்டி இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு, இன்னைக்கு கார்டன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, எல்லாரும் இப்ப அங்கதான் இருக்காங்க, நீங்களும் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்க இவங்க 2 பேரும் அந்த இடத்துக்கு தான் போறாங்க. அங்க இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் பறிக்கணும், அதுதான் வேலை. ஆனா நம்ம ஜேக் அதை எப்படி பண்றதுன்னு தெரியல. அவன் முழிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு வேற வழி இல்லாம நம்ம ஹான் தான் போய் அவனுக்கு ஹெல்ப் பண்றாங்க. நான் உனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கேன்னு என்கிட்ட சொல்லியிருந்தா அதெல்லாம் எனக்கு புரியுது. உனக்கு இப்ப ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு, அதனாலதான் நான் இங்க வந்தேன். உடனே நான் இப்ப இங்க இருந்து போயிடுவேன் அப்படின்னு. பதிலுக்கு அவனால எதுவும் பேச முடியல. அப்படியே அமைதியா தான் நின்னுட்டு இருக்கான். இதே கார்டன்ல வேலை செஞ்சுட்டு இருக்க சில பேர் போய் லீ கிட்ட இந்த விஷயத்தை பத்தி தேவையில்லாம சொல்லி விட்டுறாங்க. உனக்கு அந்த பொண்ணு ஹான ரொம்ப பிடிக்கும் அப்படிதானே, ஆனா நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்க அந்த பையன் அந்த பொண்ணு கிட்ட எவ்வளவு க்ளோஸா பேசிட்டு இருக்கான் பாரு. நீ அந்த பொண்ணை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கன்னு எங்களுக்கு தெரியும். அந்த பொண்ணு கிட்ட போய் எப்போ உன்னோட ஃபீலிங்ஸ் பத்தி நீ சொல்ல போற? அதுக்கப்புறம் லீ அவங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு இந்த தாட் மட்டும் தான் மைண்ட்ல ஓடுது. கடைசி எல்லாருமே அவங்களோட வேலையை முடிச்சுட்டு அங்க இருந்து போகும்போது லீ கிட்ட நம்ம ஜே வந்து பேசுறான். நீ ஒரு ட்ரக் வச்சிருக்கல, அதை சேல் பண்ற ஐடியா உனக்கு இருந்தா சொல்லு, அதை நானே அதிகமான பணம் கொடுத்து வாங்கிடுறேன். ஜே இதுக்கு அதிகமான பணத்தை செலவு பண்ண போறான்னு பேசிட்டு இருக்கிறத கேட்டதுமே ஹான் தான் உனக்கு ஒரு நல்ல ஐடியாவை தராங்க. இந்த ட்ரக் நீ வாங்குறதுக்கு பதிலா பக்கத்துல ஒரு ஷாப் இருக்கு. வயசான ஆளுங்க தான் அந்த இடத்துல நிறைய கார் ட்ரக்ஸ் எல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் நம்ம 2 பேரும் அந்த இடத்துக்கு போய் அவங்க கிட்ட நம்ம கப்பல்னு சொன்னாலே போதும், நமக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி அமௌண்ட் எல்லாம் குறைச்சு தருவாங்க. இதை கேட்டதும் நம்ம ஜே இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்கு, எனக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்ல, இப்பவே நம்ம 2 பேரும் அந்த கடைக்கு போலாமான்னு கேக்குறான். இவங்க 2 பேரும் கப்பல் மாதிரி நடிக்க போறாங்கன்றத கேள்விப்பட்டதுமே லீக் இந்த பிளான் பிடிக்கவே இல்ல. இப்ப என்ன உனக்கு ட்ரக் தானே வேணும், உங்ககிட்ட பணம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, அது என்கிட்டே கொடு அப்படின்னு நம்ம ஜே கிட்டே வச்சிருந்த ட்ரக்கை சேல் பண்ணிடுறான். அவ அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நம்ம ஹானு லீக் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம 2 பேரும் சின்ன வயசுல இருந்து எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீ எப்பவுமே மேல ரொம்ப கேரிங்கா இருப்ப, என்ன சேஃபா பார்த்துப்ப, எல்லாம் எனக்கு தெரியும். அதுக்காக ஜே கிட்ட என்ன பேச விடாமல தடுப்ப. கட் பண்ண இப்ப நம்ம ஜேவை தான் காட்டுறாங்க. அவனோட கிளினிக்ல இருக்கான். டிராப்ல மாட்டி இருந்ததை சொல்லி ஒரு டாக் எடுத்துட்டு வந்திருப்பான்ல ட்ரீட்மெண்ட்க்கு, அது எப்பவுமே இருக்கிற இடத்துல பார்த்தா அதை காணும். அசிஸ்டன்ட் கிட்ட அதை பத்தி கேட்கும் போது தெரியுது ஹான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப அந்த டாக் அவங்க தான் வாக்கிங் மாதிரி வெளியே கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஜேவா அவங்க கிட்ட போய் பேசுறான். இதுக்கு அடிபட்டு இருந்ததெல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்த்து இப்ப இது டோட்டலா சரியாகிடுச்சு. இதை அடாப்ட் பண்றதுக்காக யாராவது கிளினிக் வந்தாங்கன்னா கண்டிப்பா இதை தந்துட வேண்டியதான்னு சொல்றான். உடனே நம்ம ஹானு கியூட்டா ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் தந்து, இதை நானே எடுத்துக்கிட்டுமா, நான் ஒன்னும் சும்மாலாம் சொல்லல, நான் இதை பத்திரமா பார்த்துப்பேன், எனக்கு டாக்னு ரொம்ப பிடிக்கும். அவனும் சிரிச்சுக்கிட்டே சரின்னு சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹான் அந்த டாக் எடுத்துட்டு வந்து அவங்களோட வீட்டுல பாத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே முன்னாடி நடந்த விஷயங்களை நம்ம ஹான் யோசிச்சு பாக்குறாங்க. அது என்னன்னா சின்ன வயசுல நம்ம ஜேதா அவங்களுக்காக ஒரு டாக் எடுத்துட்டு வந்து தந்திருப்பான். அது அவங்க
நல்லாவே பாத்துக்கிட்டாங்க. ஆனா கடைசியில அது ஏஜ் ஆகி இறந்து போயிடுச்சு. இப்ப திரும்பவும் நம்ம ஹானுக்கு ஜே கிட்ட இருந்து இன்னொரு டாக் கிடைச்சிருக்கு. இப்ப நமக்கு நெக்ஸ்ட் டே போலீஸ் ஸ்டேஷன்ல தான் காட்டுறாங்க. ஹான் எப்பவும் போல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்கள பாக்கணும்ன்றதுக்காக ஜே இந்த பக்கமா வந்து அவர் நம்ம கோஇன்சிடென்ட்டா அவங்கள மீட் பண்ண மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. அப்ப திடீர்னு நம்ம ஹானுக்கு எமர்ஜென்சியா ஏதோ ஒரு டியூட்டின்னு சொல்லி அவங்கள ஒரு இடத்துக்கு போக சொல்றாங்க. அவங்க கூடவே நம்ம ஜேவும் சைக்கிளை தள்ளிட்டு அவங்க கிட்ட பேசிட்டே போயிட்டு இருக்கான். ஜே, எனக்கு உன்னை பத்தி சில டீடைல்ஸ் தெரியணும், அதுக்கு பதில் சொல்லணும்னு தோணுச்சுன்னா நீ பண்ணி, இல்லைன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்க. உனக்கு அங்க சிட்டில நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வேற இருக்கிறதா சொன்னால அவங்கள பத்தி சொல்ல முடியுமான்னு கேக்குறாங்க. பதிலுக்கு நம்ம ஜேவும் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற அந்த ஒரு டாபிக் மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு சிட்டில இருக்க அவனுடைய ஃப்ரெண்ட்ஸோட டீடைல்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். இப்படி அவங்க 2 பேருமே பேசிட்டே ஒண்ணா நடந்து போகும்போது ஆப்போசிட்ல வர லீ வரை அவங்கள பாத்துறான். ட்ரக்கை விட்டு இறங்கி நேரா ஜே கிட்ட வந்து நீ தேவையில்லாம லைனை கிராஸ் பண்றியோன்னு தோணுது. ஹான் இனிமே அவருடைய ஒர்க்ல இருக்கும்போது ஒரு டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ற மாதிரி பேசிட்டு போயிடுறான். எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிடுறான். ஜே எப்பவும் போல கிளினிக் போய் அவனுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடறான். வீட்டுக்கு போன நம்ம ஹானு பதறி போய் திரும்ப கிளினிக் ஓடி வந்திருக்காங்க. என்ன விஷயம்னு பார்த்தா அவங்க வீட்டுல இருந்த அந்த டாக் எங்க போச்சுன்னு தெரியல, அது எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்துட்டு திரும்ப இங்க வந்திருக்காங்க. இதுல நம்ம ஜேவா உங்களுக்கு ஹெல்ப் பண்றதா சொல்லிட்டா 2 பேருமே சைக்கிள் எடுத்துட்டு போய் ஆளுக்கு ஒரு டைரக்ஷன்ல தேட ஆரம்பிக்கிறாங்க. நிறைய ஏரியால தேடி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த டாக் எங்க வேகமா ஓடிட்டு இருக்குன்னு அதை பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ணி பின்னாடியே போறாங்க. அப்புறம் தான் தெரியுது அந்த இடத்துல நிறைய குட்டி இருக்கு. அவருடைய குழந்தைங்க சேஃபா இருக்காங்களா இல்லையான்னு பாக்குறதுக்காக தான் இவர் இந்த வேகத்துக்கு ஓடி வந்திருக்காரு. அப்பதான் நம்ம ஜேக்கு ஒரு டவுட் வருது, அம்மா இந்த குட்டிங்களோட அம்மா எங்க இருக்குன்னு. புதுசா 2 பேரும் இந்த இடத்துல பார்த்ததும் அதுங்களோட அம்மாவும் பயந்து போய் அப்படியே ஒரு ஜம்ப் போட்டு நம்ம ஜேவோட கையில அட்டாக் பண்ணிடுது. பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, சின்னதா ஒரு ஸ்கிராச் மட்டும் தான் விழுந்திருக்கு. ஆனா புது பிரச்சனை என்னன்னா அவன் கண்ணில் போட்டிருந்த லென்ஸ் கீழே விழுந்துருச்சு. அதை தான் தேடிட்டு இருக்கான். ஆனா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவனுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்றாங்க. ஆனா அந்த கான்டாக்ட் லென்ஸ் எங்க போச்சுன்னு தெரியல. சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை, உன்னோட கண்ணு கிளியரா தெரியலனாலும் நானே உன்னை சேஃபா இங்க இருந்து வெளியே கூப்பிட்டு போறேன் அப்படின்னு அந்த டாகையும் கூப்பிட்டு இவங்க 2 பேருமே இங்க இருந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. கண்ணாடி அப்படி இல்லைன்னா லென்ஸ்லாம் இல்லைன்னா நம்ம ஜேக்கு சுத்தமா கண்ணு தெரியாது. ஆப்போசிட்ல நின்னுட்டு இருக்க ஹானோட ஃபேஸ் கூட அவனுக்கு கிளியரா தெரியலன்னா பாத்துக்கோங்களேன். இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இப்பதான் கரெக்டா நம்ம ஜேக்கு ஒரு எமர்ஜென்சி கால் வருது. ஒரு மாடு குட்டி போட போகுது போல இருக்கு, அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ண சொல்லி கேக்குறாங்க. இவனுக்கே இப்ப கண்ணு தெரியல, இருந்தாலும் பரவாயில்ல நான் அந்த இடத்துக்கு உடனே வந்துடுறேன்னு சொல்றான். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க நம்ம ஜே அந்த இடத்துக்கு போய் எப்படி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம தடுமாறிட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த இடத்துக்கு ஹான் வராங்க. அவனோட வீட்டுக்கு போய் அவனுக்கான பவர் கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து தந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரெக்னெண்டா இருக்க அந்த மாடுக்கு 2 பேரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணி எப்படியோ டெலிவரியும் சக்சஸ். ஆக்சுவலா இவ்வளவு நேரம் இவங்க 2 பேருமே வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே இந்த ஊருக்கு ஒரு ஹெட் இருக்காங்கல்ல, அந்த லேடியோட ஃபார்ம்ல இருக்க ஒரு மாட்டுக்கு தான். நீங்க 2 பேரும் நல்ல வேலை பண்ணீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு ஈவினிங் ஒரு சின்ன பார்ட்டி இருக்கு, நிறைய பேர் அங்க வராங்க, நீங்களும் அந்த இடத்துக்கு வந்துருங்கன்னு சொல்லி இன்வைட் பண்றாங்க. அப்ப இந்த இடத்துக்கு வர லீ இவங்க 2 பேரும் ஒண்ணா உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு ஜேவை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கான். பார்ட்டியில எல்லாருமே ட்ரிங்க் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. நம்ம ஹான் மட்டும் இல்ல, எனக்கு டியூட்டி இருக்கு, நான் ட்ரிங்க் பண்ண மாட்டேன்னு சொல்ல அதுக்கு பதில் நீங்க எங்க முன்னாடி ஒரு பாட்டு பாடுங்கன்னு சொல்லி அவங்களை பாட்டு பாட விட்டுறாங்க. பார்ட்டி முடிஞ்சதும் நம்ம ஜேவும் ஹானும் சைக்கிளை தள்ளிக்கிட்டே ஒன்னா பேசிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க. நைட்டு பார்த்து சேஃபா நடந்து போய் இங்க லைட் வெளிச்சம் அந்த அளவுக்கு இல்ல, ரோடும் சரியா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹான் தடுக்கி விழ போகும்போது நம்ம ஜே அவங்களை பிடிச்சிடறான். ஆனா என்ன, அவனுடைய சைக்கிள் தான் கீழே விழுந்து அது கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுது. 2 பேருமே இந்த சைக்கிள் எடுத்து சரி பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஜே அந்த ஹானோட கையை டச் பண்ணிடுறான். ஏதாவது இவங்க பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ளே கரெக்டா அவங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இந்த இடத்துக்கு லீவ் வேற வரான். அந்த பார்ட்டி முடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுது, நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போகாம இங்கே நின்று என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க இவ்வளவு நேரமா? ஜே அவனோட சைக்கிளை தள்ளிட்டு அங்க இருந்து போக ஆரம்பிக்கும் போதே வேணும்னே லீ என்ன பண்றான், ஹான் அவன் லவ் பண்ற விஷயத்தை சொல்லி டைரக்டா அவங்களை ப்ரப்போஸ் பண்ணிடுறான். ஹான் இத்தனை வருஷமா இந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசினதே இல்ல, நம்ம 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு தெரியும், இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றான். இதை கேட்டதும் ஜே ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுறான். இவன் திடீர்னு இப்படி சம்பந்தம் இல்லாம பேசுறதை கேட்டதும் நம்ம ஹானுக்கும் என்ன பதில் சொல்றதுனே தெரியல. கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஹான் அந்த சின்ன பையனை ஸ்கூல்ல டிராப் பண்றதுக்காக சைக்கிள்ல ரெடியா நின்னுட்டு இருக்காங்க. கரெக்டா அவங்களுக்கு ஆப்போசிட்ல தான் நம்ம ஜேவனுடைய சைக்கிள் எடுத்துட்டு வெளியே வரான். நேத்து நடந்ததெல்லாம் இப்போ வரைக்கும் யோசிச்சுட்டு இருக்கான் போல இருக்கு. திடீர்னு ஹான் கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாம அங்க இருந்து கிளம்பிடுறான். உடனே இப்ப கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் காட்டுறாங்க. ஹான் கிட்ட பேசுறதுக்காக லீ அவங்களை தேடி வந்திருக்கான். நேத்து நான் உங்ககிட்ட என்னோட ஃபீலிங்ஸை பத்தி சொல்லியிருந்தா, நீ அதுக்கு என்கிட்ட எந்த ஒரு பதிலும் தரல. உன்னோட முடிவு என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, நீ யோசிச்சு பொறுமையாவது என்கிட்ட சொன்னா அதுவே எனக்கு போதும். ஒருவேளை உனக்கு என்ன பிடிக்கவே இல்லைனாலும் தயவு செஞ்சு அப்புறம் என்கிட்ட சொல்லிடு. நம்ம 2 பேரும் இத்தனை வருஷமா இருந்த மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸாவே இருந்திரலாம், அதையும் நான் ஏத்துப்பேன்னு சொல்றான். இவன் நேத்து அப்படிலாம் பேசிட்டு போனதுல இருந்து நம்ம ஹானுக்கு ஒரே கன்ஃபியூஷனா தான் இருந்திருக்கும். லீ அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, சின்ன வயசுல இருந்தே அவனை பத்தி அவங்களுக்கு எல்லாம் தெரியும். இன்னொரு பக்கம் நம்ம ஜே அவங்களோட சைல்ட்ஹுட் கிரஷ் திரும்ப அவங்களோட லைஃப்குள்ள வந்திருக்கான். இப்ப கிளினிக்ல தான் காட்டுறாங்க. நம்ம ஜே உள்ள என்டர் ஆகும் போது அசிஸ்டன்ட் வந்து அவங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க. அந்த பப்பீஸ்லாம் ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு இடத்துல இருக்குல்ல, அதை பாக்குறதுக்காக ஹான் தனியாவே போயிருக்காங்க. அதுவும் சைக்கிள் கூட எடுத்துட்டு போகல, அப்படியே தான் நடந்து போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்படியே அவங்கள தனியா அந்த இடத்துல விட்டுட்டு இவனாலையும் கேஷுவலா இருக்க முடியல. அந்த பப்பீஸ்லாம் எங்க இருக்குன்ற விஷயம் தான் நம்ம ஜேக்கு தெரியும்ல. ட்ரக் எடுத்துட்டு நேரம் அந்த ஸ்பாட்டுக்கே போயிடுறான். அவன் நினைச்ச மாதிரியே நம்ம ஹானும் அந்த இடத்துல தான் இருக்காங்க. 2 பேருமே சேர்ந்து அந்த பப்பீஸ் எல்லாத்தையுமே சேஃபா எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கையில வர லைட்டா அடிபட்டு பிளட் வந்துட்டு இருக்கு, அதையும் நோட் பண்ணிடுறான். இதே இடத்துல இந்த நாய்க்குட்டி எல்லாமே இருக்கிறது சேஃப் இல்ல, அதனால அந்த கிளினிக் தான் எடுத்துட்டு வராங்க. கார் டிரைவ் பண்ணிட்டு வரும்போது கூட அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டே தான் வரான். நீ என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம தனியா இப்படி எல்லாம் போகாத, இது ரிஸ்கான விஷயம் உனக்கு தெரியாதா? இப்படி எல்லாம் வெளியே போகும்போது கண்டிப்பா அவங்க கூட நீ ஒரு பர்சனை கூப்பிட்டு போய் தான் ஆகணும். அது லீயா இருந்தா கூட பரவாயில்ல. கடைசியா 2 பேரும் கிளினிக்கு வந்திருக்காங்க. இப்போ அவங்களுக்கு நிறைய பப்பீஸும் கிடைச்சிருக்கு. இந்த ஒர்க் முடிஞ்சு ஹான் அங்க இருந்து போகும்போது அவங்களுடைய கையில் அடிபட்டு இருந்ததை இவன் தான் பார்த்தான்ல, அதுக்கான மெடிசன்ஸ் எல்லாம் போட்டு விட்டுட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கான். நீ மத்தவங்களுக்காக எப்பவும் ஓடி ஓடி ஹெல்ப் பண்றதுலாம் நல்ல விஷயம் தான், ஆனா அதுக்குன்னு நீ உன்னை பத்தி கேர் பண்ணாம அந்த வேலையெல்லாம் பார்க்கணும்லாம் இல்ல. ஜே இப்படி
இப்படிலாம் கேரிங்கா பேசுவான்னு நம்ம ஹான் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு போனவங்க ஃபுல்லா அவனை பத்தி தான் யோசிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஜே இப்ப என்கிட்ட நல்லா தான் பேசுறான், அதெல்லாம் ஓகே. ஆனா ஏன் அவனுக்கு நான் யாருன்ற விஷயம் மட்டும் ஞாபகமே வர மாட்டேது. கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஜே நிம்மதியா கிளினிக்கு போய் என்னோட வேலையை ஆரம்பிக்கலான்னு பார்த்தா வீட்டு கேட்டை விட்டு வெளியே போறதுக்குள்ளே ஒரு பிரச்சனை. இதே ஏரியால அந்த சின்ன பையன் இருக்கான்ல, அவன் வளர்க்குற ஒரு டாக்கு உடம்பு சரியில்லை போல இருக்கு. அவர் தான் அதுக்கு வெறும் சாப்பாடுலாம் கொடுக்காம சாக்லேட்லாம் கொடுத்து இப்போ அதுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. இவனுக்கு தான் நம்ம ஹான் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை பத்தி அவங்களுக்கு தான் இன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்கான். அவங்களும் இதுக்காக சைக்கிள் எடுத்துட்டு வரும்போது கீழே விழுந்து அடிபட்டு இருக்கு. இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. இதெல்லாம் கேள்விப்பட்ட பிறகு தான் நம்ம லீ அந்த டாக் எடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட தரான். இதெல்லாம் சொல்லிட்டு சும்மா இல்லாம வந்து லீ இப்ப கூட நம்ம ஜேவை தான் திட்டிட்டு இருக்கான். பாரு, ஹான் அடிபட்டு இப்ப உட்கார்ந்து இருக்கிறது எல்லாத்துக்கும் காரணமே நீ தான். நீ எங்க 2 பேருக்கு நடுவில் தேவையில்லாம வந்துட்டு எனக்கு ஒன்று ஆரம்பத்துல இருந்தே பிடிக்கல. ஹான் உன் மேல அவ்வளோ கேரிங்கா இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு டென்ஷன் ஆகுது. தயவு செஞ்சு நீ இங்க இருந்து போயிடு. இவன் கோவமா பேசிட்டு ஃபர்ஸ்ட் இவன் இங்க இருந்து போயிடுறான். இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க நம்ம ஜே ஹானு போய் மீட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு கடைசியா அவங்கள பார்க்கலாம்னு அவங்களை தேடி தான் வந்திருக்கான். இப்ப அவங்க சும்மா உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கால் ஃபிராக்சர் ஆகிடுச்சு போல இருக்கு. அதனால ஸ்டேஷனுக்கு எல்லாம் போகல. வந்ததும் நம்ம ஜே ஆறுதலா அவங்க கிட்ட 4 வார்த்தை பேசணும்னு பார்த்தா அவங்களே திட்ட ஆரம்பிச்சிடறான். நான் அன்னைக்கு தானே உங்ககிட்ட தெளிவா சொன்னேன், நீ மத்தவங்களை நினைச்சு எதுக்காக ரொம்ப கேர் பண்றான்னு எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் நீ ஒன்ன பாத்துக்கோ, ஒழுங்கா உட்காந்து ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஹான் ஸ்டேஷன்ல போய் ஒர்க் பண்ணாம அவங்களுக்கே போர் அடிக்குது போல இருக்கு. இவங்க ஸ்டேஷனுக்குள்ள என்ட்ரானா அங்க இருக்கிற கோவர்க்கர்ஸே உங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்புறாங்க. உனக்கு தான் ஃபிராக்சர் ஆகிருக்குல்ல, நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு. இப்போ எமர்ஜென்சி ஒர்க்லாம் எதுவும் கிடையாது, அப்படி ஏதாவது இருந்தா நாங்களே இன்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னு கார்ல அவங்களை வீட்டுல டிராப் பண்றதுக்காக கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. வெளியே நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஜேவை தான் காட்டுறாங்க. கிளினிக்ல அந்த சின்ன பையன் கூட தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கான். அந்த பையனோட பேரு ஜின்னு. அவனுடைய டாக் தான் சாக்லேட் எல்லாம் சாப்பிட்டு அதுக்கு உடம்பு சரியில்லாம போயிருந்தது இல்ல, ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி அதை சரி பண்ணிட்டாங்க. இந்த ஜின் வேற சும்மா இல்லாம உங்களுக்கும் அந்த போலீஸ் ஆபீசர் ஹானுக்கும் நடுவில் ஏதோ ப்ராப்ளம் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். உங்க மேல மிஸ்டேக் இருக்கோ இல்லையோ, ஆனா கொஞ்ச நேரத்துல ஹான் எனக்கு கால் பண்ணுவாங்க. அப்ப அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் நீங்களே மன்னிப்பு கேட்டுருங்கன்னு ஜே கிட்ட சொல்றான். அவன் சொன்ன மாதிரி ஹான் கிட்ட இருந்து கால் வருதா. இவனும் போனை வேக வேகமா எடுத்துட்டு வந்து ஜே கிட்ட தரான். நான் உங்ககிட்ட இப்ப சொன்னதெல்லாம் சீக்கிரம் அவங்க கிட்ட சொல்லுங்க, அப்பதான் உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகும்னு. நம்ம ஜே ஏதாவது பேசலாம்னு ஆரம்பிக்கும் போது திடீர்னு அந்த சைட்ல இருந்து பயங்கரமா சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா மழையில கண்ட்ரோல் இல்லாம போனதுனால அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. கண்டிப்பா ஏதோ பெரிய பிரச்சனை தான் நடந்திருக்கு அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜேவும் வேகமா ஹானை தேடி அந்த ஸ்பாட்டுக்கு போக ஆரம்பிக்கிறான். இவன் போய் பார்க்கும்போது ஆக்சிடென்ட் ஆனதுனால அந்த காரு சைட்ல பள்ளத்துல இறங்கிடுச்சு. ஹானுக்கு எதுவும் ஆகி இருக்க கூடாதுன்னு இவனும் பதறி போய் உள்ள இருந்து அவங்களை வெளியே கொண்டு வர ட்ரை பண்றான். பயப்படுற லெவலுக்குலாம் அவங்களுக்கு எதுவும் ஆகல. இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் அவங்க மயக்கத்துல இருக்காங்க, அவ்வளவுதான். இந்த இன்சிடென்ட் எல்லாம் பார்க்கும்போது நம்ம ஜேக்கு அவனோட லைஃப்ல நடந்த ஒரு விஷயம் ஞாபகம் வருது. சின்ன வயசுல நம்ம ஜேவனுடைய அப்பா அம்மா கூட கார்ல போகும்போது இப்படிதான் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்தது. ஜேவோட அப்பா அம்மா அந்த கார் தண்ணியில மூழ்கினதுலேயே இறந்து போயிட்டாங்க. சரியான டைமுக்கு வந்து அவனை காப்பாத்தினது ஒரு பர்சன் தான். அந்த பர்சனுக்கு பக்கத்துல தான் நம்ம ஹானும் நின்னுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம ஜே சின்ன வயசுல நடந்த நிறைய விஷயங்களை மறந்துட்டான். அதனாலதான் அவனுக்கு ஹான் யாருன்னு கூட ஞாபகம் இல்ல. அது எல்லாமே இப்போ அவனுக்கு ஞாபகம் வந்துருது. அது மட்டும் இல்லாம ஹானை காப்பாத்தி பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணிடுறான். கார்ல அவங்க கூட வந்த கோவர்க்கரையும் இதே ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருக்காங்க. ஹான் இன்னும் எழுந்திருக்கவே இல்லை. அவன் இன்னும் அவங்க பக்கத்துல தான் உட்காந்துருக்கான். கொஞ்ச நேரத்துல லீ வர இந்த இடத்துக்கு வந்துடுறான். ஹானுக்கு ஆக்சிடென்ட் ஆகி இருக்குன்றதை கேள்விப்பட்டதும் லீ அவனுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கான். சரியான டைமுக்கு நீ தான் ஸ்பாட்டுக்கு போய் உங்களை தேடி கண்டுபிடிச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு. இதுக்கு மேல இங்க இருந்தா இவங்களுக்கு தான் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். நம்ம ஜே எதுவுமே பேசாம இங்க இருந்து எழுந்து வெளியே போயிடுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மயக்கத்துல இருந்து கண்ணை திறக்கிற நம்ம ஹானு லீ பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னோட கோவர்க்கருக்கு ஒன்னும் ஆகல, அவரே இப்ப நல்லா தானே இருக்காரு. ஆக்சிடென்ட் நடந்தது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. நாங்க எப்படி இந்த இடத்துக்கு வந்தோம், நீ தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியான்னு கேட்க லீ போயிலாம் எதுவும் சொல்லி சமாளிக்காம உண்மையை சொல்லிடுறான். உங்க 2 பேருக்கு சரியான டைமுக்கு வந்து ஹெல்ப் பண்ணது ஜே தான். உங்க 2 பேரையும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றதுல இருந்து எல்லா வேலையும் அவன் தான் பாத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஹானுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் தந்து அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிடுறாங்க. அவங்க லீ கூட ஒன்னா பேசிட்டே நடந்து வரது அங்க பக்கத்துல இருந்து நம்ம ஜே பாக்குறான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவனுக்கு இப்ப ஹானை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அவனுடைய ட்ரக் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் டிஸ்சார்ஜ் ஆன அடுத்த நாளே நம்ம ஹானும் கோவர்க்கரும் டியூட்டிக்கு வந்துட்டாங்க. ஸ்டேஷன்ல அவங்களுடைய வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹானு ஜேவோட கிளினிக் தான் வந்திருக்காங்க. ஏதோ ஒரு காரணத்தை ரெடி பண்ணிட்டு அசிஸ்டன்ட் சொன்ன அப்புறம் தான் உங்களுக்கு தெரியுது நம்ம ஜே மார்னிங்ல இருந்து கிளினிக் வரவே இல்லை. இவன் இங்க வராம வேற எங்க தான் போயிருப்பான்னு நம்ம ஹானுக்கு ஒன்னும் புரியல. இன்னொரு பக்கம் நமக்கு ஜேவை தான் காட்டுறாங்க. அவனுடைய அப்பா அம்மாவோட கல்லறைக்கு தான் வந்திருக்கான். ஆக்சுவலா என்னுடைய அப்பா அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்ததும் இதே கிராமத்துல தான். அவங்களுக்காக ப்ரே பண்ணி முடிச்சுட்டு அப்படியே ட்ரக்ல அவங்க இருந்து போகும்போது ஆப்போசிட்ல பார்த்தா நம்ம ஹான் வராங்க ரோட்ல. இவனை இவ்வளவு நேரமா ஊர்ல எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்திருக்காங்க. இவன் எங்கேயுமே கிடைக்கலன்றதுக்காக தான் இங்கே வந்திருக்காங்க. 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தனியா பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கேன்னு பார்த்தா அதுதான் இல்ல. நம்ம ஜேக்கு உடனே ஒரு எமர்ஜென்சி கால் வருது. பக்கத்துல ஏதோ ஒரு மாட்டுக்கு உடம்பு சரியில்லையா, அதனால உடனே இவங்க இருந்து கிளம்பிடுறான். இவன் இப்படி எல்லாம் பண்றதை பார்த்துட்டு நம்ம ஹான் வேற லேட்டா சோகமாகிட்டாங்க. கஷ்டப்பட்டு இவங்க கிட்ட பேசலான்னு வந்தா இவன் வேற அவாய்ட் பண்றான். அவங்க அப்படியே சோகமா ஸ்டேஷனுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது அதே வழியா வர்ற லீ தான் உங்களுக்கு லிஃப்ட் தரான். அவன் ப்ரப்போஸ் பண்ணிருப்பான்ல, அந்த விஷயத்தை பத்தி நம்ம ஹான் அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ என்கிட்ட கேட்டிருந்த விஷயத்துக்கு உடனே எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல, ஆனா இப்பவே நான் என்னுடைய பதில சொல்லட்டுமான்னு கேட்கறாங்க. அவங்க வேணான்னு சொல்றான். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, உன்னுடைய முடிவை யோசிச்சு அப்புறமா சொல்லுன்னு சொல்லி இந்த டாபிக்கை சேஞ்ச் பண்ணிடுறான். இப்ப நம்ம ஜேவதான் காட்டுறாங்க. ஒரு மாட்டை தான் செக் பண்ணிட்டு இருக்கான். அதோட ஹெல்த் இப்ப எப்படி இருக்குன்னு. அதுக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, அது அதிக நாள் உயிரோட இருக்காது. அது இத்தனை வருஷமா ஒரு வயசான தாத்தா தான் பாத்துக்கிறாரு. அவர்கிட்ட எல்லாத்தையுமே டீட்டெயிலா சொல்றான். இது தினமும் மூச்சு
மூச்சு விடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. நம்ம இன்ஜெக்ஷன்லாம் போட்டு சீக்கிரம் இதோட லைஃபை முடிச்சிடலாம், அதுதான் இதுக்கும் நிம்மதியா இருக்கும்னு சொல்றான். இதை கேட்கும்போது அந்த தாத்தாவுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் அந்த முடிவுக்கு அவர் சரின்னு சொல்லிடுறாரு. கட் பண்ணா 2 ஊரை சேர்ந்த முக்கியமான ஆளுங்களை ஏதோ ஒரு மீட்டிங்க்கு வர சொல்லியிருக்காங்க. இப்ப லியோ இங்க தான் இருக்கான். இந்த 2 கேங்க்கு நடுவில் எப்ப வேணாலும் பிரச்சனை வரலாம் அப்படின்றதுக்காக ஒரு சேஃப்டிக்கு நம்ம ஹானும் இங்க தான் இருக்காங்க. அவ்வளவுதான், அவங்க நினைச்ச மாதிரி 2 ஊருக்காரங்களுக்கு நடுவில் பிரச்சனை ஆரம்பிச்சிருது. உங்க ஊர் தான் பெஸ்ட், எங்க ஊர் தான் பெஸ்ட்னு 2 கேங்கும் மாத்தி மாத்தி அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹான் நடுவில் போய் அவங்களை தடுக்க ட்ரை பண்றாங்க, வேலைக்கு ஆகல. அவங்க சத்தம் போட்டு ஏதாவது சொன்னாலும் கூட வேற ஊரை சேர்ந்தவங்க நம்ம ஹான் அவமானப்படுத்துற மாதிரியே பேசுறாங்க. நீ என்ன எங்க கிட்ட ரொம்ப திமிரா பேசிக்கிட்டு இருக்க? சின்ன வயசுல இப்படி பண்ணதுனாலதான் உன்னுடைய அம்மா உன்னை விட்டுட்டு போயிட்டாங்க போல இருக்கு. இப்படி தேவையில்லாத டாபிக் எடுத்து பேசி நம்ம ஹானி அப்செட் ஆகி விட்டுறாங்க. இதெல்லாம் நினைச்சிட்டு அவங்க சோகமா ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கும்போது நம்ம லீ அவங்களை சமாதானப்படுத்துறதுக்காக வரான். எனக்கு இப்போ இதெல்லாம் எதுவும் தேவையில்ல, நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கேன்னு சொல்லி அவங்க அங்கிருந்து எழுந்து போயிடுறாங்க. இப்ப அவங்க எங்க நடந்து போயிட்டு இருக்காங்கன்னா சின்ன வயசுல நம்ம ஜே கூட அதிகமா அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண இடத்துக்கு தான். இப்ப நம்ம ஜேவை தான் காட்டுறாங்க. அந்த மாட்டுக்கு இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு அது இறந்து போயிடுச்சு. அந்த தாத்தாவும் அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவங்க கூட உட்காந்து பர்சனலா சில விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாரு. ஜே, நான் யாருன்ற விஷயத்த நீ மறந்துட்ட. நீ சின்ன பையனா இருக்கும்போது நான் உன்னை பார்த்திருக்கேன். இப்ப நீ ரொம்ப வளர்ந்துட்ட. உன்னோட அப்பா அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் நீ என்னோட வீட்டிலே தான் ஸ்டே பண்ணியிருந்த. அட்லீஸ்ட் ஹானாவது உனக்கு ஞாபகம் இருக்கல? சின்ன வயசுல இருந்து நீங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸா இருப்பீங்க. கண்டிப்பா இத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் கூட நீங்க 2 பேரும் டச்ல தான் இருப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இவர் சொல்றது எல்லாத்தையுமே கேட்டுட்டு நம்ம ஜே அப்படி நடந்து போகும்போது தான் அவனுக்கு எல்லா விஷயமும் புரியுது. இதனாலதான் ஸ்டார்டிங்ல நம்ம இந்த ஊருக்கு வரும்போது ஹான் நம்மள குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருந்தாளா அப்படின்னு. இதை பத்தி எல்லாம் திங்க் பண்ணிட்டு இப்ப இவன் எங்க வந்திருக்கானா நம்ம ஹான் உட்காந்துருக்க அதே இடத்துக்கு தான். அவங்கள பார்த்ததுமே அவனுக்கு சின்ன வயசுல அவங்க கூட இருந்த மொமெண்ட் எல்லாமே ஞாபகம் வருது. அந்த கார் ஆக்சிடென்ட் நடந்ததுல இருந்து நம்ம ஹான் இவனை தனியாவே விட்டுருக்க மாட்டாங்க. 2 பேருமே சின்ன வயசுல அந்த பப்பி கூட எல்லாம் விளையாடிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க. இந்த கிராமத்தை விட்டுட்டு அவன் சிட்டிக்கு போகும்போது ஹான் கிட்ட அவன் தான் அந்த டைரியை தந்துட்டு போனன்ற ஞாபகமும் வருது. நீ எனக்காக வெயிட் பண்ணு, நான் கண்டிப்பா உன்னை தேடி திரும்ப இந்த இடத்துக்கு வருவேன் அப்படின்னு. இப்ப 2 பேருமே அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு என்ன பேசுறதுன்னு தெரியாம ஷாக்ல நின்னுட்டு இருக்காங்க. நம்ம ஜே தான் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட வந்து பேசுறான். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன், அதுக்கு என்ன மன்னிச்சிரு. இப்பதான் எனக்கு பழைய மெமரிஸ் எல்லாமே ஞாபகம் வந்தது. நம்ம 2 பேருமே சின்ன வயசுல எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். நம்ம ஒன்னா இந்த இடத்துக்குலாம் கூட வந்திருக்கோம்ல. அவனுக்கு பழைய விஷயம் எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுன்றது தெரிஞ்சதும் ஹானுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவன் ஊருக்கு வந்ததுல இருந்து இவங்க இதுக்காக தான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்பதான் கடைசி அது நடக்குது. இப்ப அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் காட்டுறாங்க. நம்ம ஜே இப்பெல்லாம் ஹான் கிட்ட பேசணும், அவங்கள பார்க்கணுன்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கான். அந்த பையன் சின்ன எப்படியும் ஸ்கூல்ல போய் டிராப் பண்றதுக்காக வருவாங்கன்னு இவனும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனா அவங்க வரவே இல்ல. கிளினிக்ல உட்காந்து கூட அவங்கள பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கான். ஹான் ஏன் இன்னைக்கு வரவே இல்ல, எங்கேயாவது வெளியே போயிருக்காளா என்னன்னு தெரியலையே அப்படின்னு. திடீர்னு பார்த்தா இவனுடைய கிளினிக் அந்த சின்ன பையன் ஜின் அந்த இடத்துக்கு வரான். அதுவும் அவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டை கூப்பிட்டு அந்த பொண்ணு ஒரு முயல் வளர்க்குறா போல இருக்கு, அதுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதும் ஜின் தான் அவங்களை இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு. ஜே அந்த முயல் எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு, பாப்பா நீ எதுக்கும் பயப்படாத, ட்ரீட்மெண்ட்ல தந்து இது சீக்கிரமே சரி பண்ணிடலாம், இது இங்கேயே இருக்கட்டும் ட்ரீட்மெண்ட்ல 2-3 நாளைக்கு அப்புறம் நீ இந்த இடத்துக்கு வா, அதுக்கப்புறம் நீ இதை எடுத்துக்கோன்னு சொல்றான். அந்த பொண்ணு இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்து இந்த கிளினிக் ரெக்கமெண்ட் பண்ணது எல்லாமே நம்ம ஜின் தான். அந்த பொண்ணு ஜின்னை மதிக்கவே இல்லை. ஆக்சுவலா அவங்க 2 பேருக்கு நடுவில் ஏதோ ஒரு சின்ன சண்டை போல இருக்குது. அந்த பொண்ணு அவங்க கிட்ட சரியா பேச மாட்டாங்கன்னு ஜின் வெளியே சோகத்துல தான் உட்காந்துருக்கான். இதை நோட் பண்ணிட்டு நம்ம ஜே தான் நேரம் அவங்க கிட்ட போய், எனக்கு புரியுது அந்த பொண்ணுக்கும் உனக்கு நடுவில் ஏதோ ஒரு ப்ராப்ளம், அவ உன் மேல பயங்கரமான கோவத்துல இருக்கா, அதனால அவங்க கிட்ட சரியா பேச மாட்டா, என்ன பிரச்சனைன்னு சொல்லி உங்க 2 பேரும் நான் ஈஸியா சமாதானப்படுத்தி வைக்கிறேன்னு சொல்றான். உடனே ஜின்னா, அந்த பொண்ணு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான், அவ என்கிட்ட கடைசியா ஒரு கிஃப்ட் தந்திருந்தா, அது என்னன்னு அவ என்கிட்ட கேட்கும்போது அதை நான் மறந்துட்டேன், இது ஒரு பிரச்சனைன்னு அவ என்கிட்ட பேசாம எப்ப பார்த்தாலும் என்ன பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கா. இவன் சொல்றது எல்லாத்தையுமே கேட்டுட்டு நம்ம ஜே, சரி நான் உனக்கு இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்றேன், அது என்ன கிஃப்ட் அப்படின்ற விஷயத்த நீ மறந்து இருக்க கூடாது, இதுல உன்னோட தப்பு தான் இருக்கு, நீ வேணும்னா ஒண்ணு பண்ணு, அந்த பொண்ணை மீட் பண்ணாம பேசாம கொஞ்ச நாள் அமைதியா இரு, அதுக்கப்புறம் அந்த பொண்ணே உன்னை தேடி நீ என்ன என்கிட்ட சரியா பேச மாட்டேன்னு வந்து அவளே பேசுவா. இந்த ஐடியாவை கேட்டதும் ஜின்னுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இதையே ஃபாலோ பண்றேன்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு போறான். அப்ப வீட்டுக்கு நடந்து போற வழியில நம்ம ஹான் அவனை பார்த்துட்டு, எனக்கு என்னமோ நீ எப்பவும் இருக்கிற மாதிரி எனர்ஜெட்டிக்கா தெரியல, ஒரு மாதிரி டல்லா இருக்கே, உனக்கு ஏதாவது பிரச்சனையா, ஹெல்ப் தேவைப்படுதுன்னா சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கான்னு சொல்றாங்க. நம்ம ஜின்னோ உங்ககிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே தெளிவா சொல்றான். அவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கும் அவனுக்கும் பிரச்சனை, ஜே அவங்க 2 பேரும் சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு ஐடியாவை தந்திருக்கான்னு எல்லாத்தையும். இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு நம்ம ஹான், இங்க பாரு அந்த அங்கிள் சொல்ற ஐடியாவும் தயவு செஞ்சு கேட்டு நடக்காத, அந்த பொண்ணு கிட்ட நீ இன்னும் கொஞ்ச நாள் பேசாம இருந்தா அவன் இன்னும் அதிகமா தான் அவன் மேல கோவப்படுவா, அதனால நீ நேரா போய் அந்த பொண்ணை மீட் பண்ணி தைரியமா விஷயத்த பேசு, அது என்ன கிஃப்ட் அப்படின்ற விஷயத்த நீ மறந்துட்டு இனிமே இந்த தப்பு எப்பவுமே நடக்காது அப்படின்னு. உடனே நம்ம ஜின்னும் சரின்னு சொல்லிட்டு நேரா போய் ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட ட்ரை பண்ணி பார்த்திருக்காரு. என்னாச்சுன்னு தெரியல, அடுத்த செகண்ட் அழுதுகிட்டு நேரா நம்ம ஜே கிட்ட தான் ஓடி வந்து விஷயத்த சொல்றான். நான் அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஹான் சொன்ன ஐடியாவை தான் ஃபாலோ பண்ணேன், நான் அந்த பொண்ணை போய் மீட் பண்ணி என் மேல தான் தப்புன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டேன், ஆனா பதிலுக்கு அந்த பொண்ணு அதெல்லாம் நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லி நான் அவமானப்படுத்தி அனுப்பிட்டா. உடனே நம்ம ஜே, இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்லை, அதான் நான் உனக்கு ஒரு நல்ல ஐடியாவை தந்திருந்தேன்ல, அதை ஃபாலோ பண்ணு, கொஞ்ச நாள் அந்த பொண்ணே உங்ககிட்ட சமாதானமாகி நேரடியா வந்து பேசுவா. இப்ப லீயை தான் காட்டுறாங்க. ஹான் கிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணுன்றதுக்காக உங்களை தேடி வந்திருக்கான். என்னோட வேலை விஷயமா நான் சிட்டிக்கு தான் போறேன், உனக்கு ஏதாவது வேணும்னா கூட சொல்லு, நான் உனக்காக அதை வாங்கிட்டு வந்துறேன். பதிலுக்கு நம்ம ஹான், அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்ல, நீ பார்த்து சேஃபா போயிட்டு சீக்கிரம் திரும்ப வந்துடுன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப கொஞ்ச நாளைக்கு அப்புறம் காட்டுறாங்க, நம்ம ஜே சிட்டில கிளினிக்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவனோட ஃப்ரெண்ட் கிட்ட தான் போன்ல பேசிட்டு இருக்கான். இந்த டைம் மட்டும் நான் இங்க வராம இருந்தா என்னோட லைஃப்ல சில முக்கியமான மூமெண்ட்ஸ் எல்லாம் நான் மிஸ் பண்ணிருப்பேன். எனக்கு ஒரு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவகிட்ட பேசுறதுக்காக நான் வெளியே போகும்போதுலாம் எங்க கிளினிக்ல இருக்க அசிஸ்டன்ட் தான் எல்லா வேலையும் பார்த்துப்பாங்க. இப்படி நம்ம ஜே சின்சியரா பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா அவனோட
உன்னோட ஃப்ரெண்டு இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, இதை பத்தில நீங்கிட்ட சொல்லவே இல்ல. சரி கிளினிக்ல ஒரு அசிஸ்டன்ட் இருக்கிறதா சொன்னால அவங்க சிங்கிளான்னு கேக்குறான். அவன் போன் பேசி முடிச்சதும் பார்த்தா ஜின்னோட அந்த ஃப்ரெண்டு அந்த பொண்ணு அவனை தேடி வேகமா ஓடி வந்திருக்கா. நான் ஜின்னுக்கு இப்பதான் மெசேஜ் பண்ணேன், ஆனா எனக்கு சரியாவே ரிப்ளை பண்ண மாட்டான். வீட்டை விட்டு எங்கேயோ வெளியே போயிட்டேன்னு சொல்றான். இது எல்லாத்தையுமே கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஜி நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அந்த ஜின்னு வீட்டை விட்டு கோச்சிக்கிட்டு வெளியே போயிட்டான் போல இருக்கு, அவனை நம்ம சீக்கிரம் தேடி கண்டுபிடிச்சாகணும். அதுவும் லேட் நைட் ஆகிறதுக்குள்ள அவனை உடனே கண்டுபிடிச்சாகணும். எல்லாரும் ஒவ்வொரு டைரக்ஷன்ல போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. இங்க கோவத்துல இருக்க நம்ம ஹானும் ஜேவை தான் பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு கிட்ட கொஞ்ச நாள் பேசாம இருக்கணும்ன்ற ஐடியாவை நீ தானே அவனுக்கு தந்த, பாரு அவன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு. பதிலுக்கு நம்ம ஜே நான் அவனை வீட்டு விட்டுலாம் வெளியே போக சொல்லவே இல்லை, அந்த பொண்ணே உங்ககிட்ட வந்து பேசிட்டோம், அது வரைக்கும் மெசேஜ் எல்லாம் பண்ணாம கொஞ்சம் பொறுமையாருன்னு மட்டும் தான் நான் சொன்னேன். இதே நேரம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிருது. ஜின் ஏதோ ஒரு பஸ் ஸ்டாப்ல தான் தனியா உட்காந்துருக்கானோ. ஹான் போய் அவனுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. வீட்டுல எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணாம நீ இந்த மாதிரிலாம் தனியா வெளியே வரக்கூடாது, புரியுதா? ஆனா ஜின் என்ன பண்றா, நம்ம ஜேவை பார்த்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு கேட்க, உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் நீ காணாம போயிட்டுன்னு எங்க கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணது, நீ அவகிட்ட கொஞ்ச நாளா சரியா பேச மாட்டேன்னு அவ எவ்வளவு ஃபீல் பண்ண தெரியுமா? இதை கேட்டதும் இவரோட ஃபேஸ் ரொம்ப பிரைட் ஆகிடுது. அங்கிள் நீங்க சொன்னதுதான் கரெக்ட், உங்களோட ஐடியா ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் அவனை சேஃபா வீட்டுல விட்டுட்டு நம்ம ஜே ஹானோட கையை பிடிச்சி சில விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறான். நான் ஸ்டார்டிங்ல இருந்து நீ யாருன்ற விஷயம் ஞாபகம் வராதனால உன்னை ஹர்ட் பண்ற மாதிரி பேசிட்டேன், அதுக்கு என்ன மன்னிச்சிரு. ஆக்சுவலா நம்ம ஹான் அவன் மேல கோவத்திலே இல்ல, அவங்க எப்போ இந்த விஷயத்தெல்லாம் மறந்துட்டாங்க. அவன் கையை டச் பண்ணி பேசிட்டு இருக்கிறதே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே அமைதியா நின்னுட்டு இருக்காங்க. கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவங்களோட வேலையை பார்ப்பாங்கன்னு பார்த்தா ஒரு சைக்கிள் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு அதே தான் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. கோவர்க்கர்ஸ் அவங்கள பார்த்துட்டு ஹானுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு ஒரே குழப்பத்துல இருக்காங்க. ஆக்சுவலா நேற்று நைட்டு நம்ம ஜேதா அவங்களுக்கு இந்த சைக்கிள் தந்திருப்பான். அந்த பையன் ஜின்னை தேடி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹான் சேஃபா இங்க இருந்து அவங்களோட வீட்டுக்கு போறதுக்காக இப்ப கொஞ்ச நாளைக்கு அப்புறம் காட்டுறாங்க நம்ம ஜே அவனுடைய டியூட்டிக்காக வெளியே ஒரு இடத்துக்கு வந்திருக்கான். இப்ப அவன் வந்திருக்கிறது எங்கன்னு பார்த்தா ஹானை கஷ்டப்படுத்துற மாதிரி எப்பவுமே ஒரு லேடி பேசுவாங்கல்ல அவங்களோட இடத்துக்கு தான். சரி போனா போகிட்ட அந்த வேலையை மட்டும் முடிச்சுட்டு இங்க இருந்து போயிடலான்னு பார்த்தா அந்த லேடி கதறிக்கிட்டே விட்டு நேரம் ஓடி வராங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம ஹான் அப்புறம் அவங்களுடைய கோவர்க்கர் ரெண்டு பேருமே இதே ஏரியால தான் ரவுண்டிங்ல இருக்காங்க. அந்த லேடி நம்ம ஜேவை மீட் பண்றதுக்காக இவ்வளவு பதட்டமா ஓடி வந்தது எதுக்குன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க ஒரு டாக் வளர்க்குறாங்க போல இருக்கு, அது ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்கு, இப்ப நீங்க தான் போய் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றாங்க. அவங்க மேல இருக்கிற கடுப்புல முடியாதுன்னு சொல்லிட்டு இங்க இருந்து போகும்போது நம்ம ஹான் தான் வந்து இவனை சமாதானப்படுத்தி பேசுறாங்க. ஜே நீ எனக்காக தான் அவங்க கிட்ட இப்படி எல்லாம் கோவமா பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் நீ எதுவும் கவலைப்படாத, நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா அந்த இடத்துக்கு போலாம், எனக்கு நிறைய ஷார்ட் கட் தெரியும், நான் அவனை கூப்பிட்டு போறேன்னு சொல்றாங்க. ரெண்டு பேரும் கார்ல போகும்போது இவனும் ஹான் நான் எத்தனை டைம் சொன்னாலும் நீ அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணவே மாட்டேன், நீ அந்த லேடிக்கு எதுக்காக ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற, அவங்க எவ்வளவு டைம் உன்னை மோசமா ட்ரீட் பண்ணிருக்காங்க. பதிலுக்கு நம்ம ஹானோ இல்ல உனக்கு அவங்கள பத்தி இன்னும் முழுசா தெரியாது இல்ல, இங்க நிறைய பேர் பேசுற விதத்துல வச்சு அவங்க மோசமான பர்சனா தான் இருப்பாங்கன்னு உனக்கு தோணும், ஆனா உண்மையா அவங்க அப்படி இல்ல. இப்படி இன்ட்ரெஸ்டா அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம ஹானு ட்ரக்க பள்ளத்துல ஏத்தி ஜே அப்படியே ஜம்ப் பண்ணி அவனுடைய தலையில இடிச்சுக்கிறான். அதை பார்த்ததே உங்களுக்கு சிரிப்பு வந்துருது. கடைசியா அவங்க ரெண்டு பேருமே ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகிடுறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு வயசான பாட்டி வளர்க்குற டாக் தான் அது. அதுக்கான மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம ஜே தான் அதை உடனே சரி பண்ணி விடுறோம். இவ்வளவு பெரிய ஹெல்ப் இவன் பண்ணதுனால நம்ம பாட்டியும் அவங்க ரெண்டு பேருக்கும் சாப்பிடறதுக்கு ஏதோ ஒரு பொருளை கொடுத்து தான் அங்க இருந்து வெளியே அனுப்புறாங்க. சரி வேலை முடிஞ்சிருச்சு, இப்ப இங்க இருந்து வெளியே போகலான்னு பார்த்தா அவங்களுடைய ட்ரக் டயர் பஞ்சர், அதனால பக்கத்துல இருக்க ஒரு மெக்கானிக் ஷெட்ல போய் அவங்களுடைய ட்ரக்கை விட்டுருக்காங்க. அதை சரி பண்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும்னு வேற சொல்லியிருக்காங்க. இங்கேயே உட்காந்துட்டு இருந்தா ரொம்ப போர் அடிக்கும், அதனால பக்கத்துல இருக்க பீச்ல தான் ரெண்டு பேரும் அப்படியே பேசிட்டு ஒண்ணா நடந்து போயிட்டு இருக்காங்க. ஜே நான் தான் உன்னை கம்பல் பண்ணி இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்தேன், ஆனா இங்க இவ்வளவு லேட் ஆகும் நான் எதிர்பார்க்கல. பதிலுக்கு அவனும் அப்படிலாம் இல்ல, இங்க நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சின்ன வயசுல இவங்க ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு ஹாப்பியா இருந்திருப்பாங்களோ அதே மாதிரி தான் இப்பவும் இருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரக் எல்லாம் சரி பண்ணிட்டு வீட்டுல அவங்களை டிராப் பண்ணலான்னு வரும்போது தான் ஒரு புது பிரச்சனை. நம்ம ஜேவை தேடி அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த கிராமத்துக்கு வந்திருக்காங்க. அவங்களோட பேரு நிம்மு. இப்ப இவ எதுக்கு சம்பந்தமே இல்லாம இங்க வந்திருக்கான்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹான் எதுவுமே பேசாம அமைதியா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்படின்னா அவன் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்த அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் நிம்தான்ற விஷயத்த ஹான் கெஸ் பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் கிளினிக்ல இருக்க அசிஸ்டன்ட் கிட்ட நம்ம ஜேவோட ஃப்ரெண்ட் வந்து பேசிட்டு இருக்கான். அவங்க சிங்கிள்னு தெரிஞ்சது அவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக சிட்டியை விட்டுட்டு அவன் இங்கே கிளம்பி வந்துட்டான். அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் திடீர்னு இந்த இடத்துக்கு வந்தது நம்ம ஜேக்கு பிடிக்கவே இல்லை. அவங்க கிட்ட போய் கோவமா பேசிட்டு இருக்கான். நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் சீரியஸான பிரச்சனை நடந்து கடைசியில் நம்ம தான் பிரிஞ்சிட்டோம்ல, அப்புறம் எதுக்காக தேவையில்லாம இத்தனை நாளுக்கு அப்புறம் டிஸ்டர்ப் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு என்ன தேடி வந்திருக்கேன். பதிலுக்கு நிம்மு நம்ம ரெண்டு பேருக்குள்ள பிரேக்கப் ஆகி நம்ம பிரிஞ்சிட்டோம்ன்றதெல்லாம் உண்மைதான், ஆனா நான் தான் நமக்குள்ள நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம்ன்றது எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் சீக்கிரமே இதை சரி பண்ணிடுவேன். நான் இந்த ஒரு வாரம் மட்டும் இங்க ஸ்டே பண்ணலான்னு வந்திருக்கேன். நம்ம ரெண்டு பேருடைய ரிலேஷன்ஷிப் திரும்ப பழைய மாதிரி கண்டினியூ ஆகணும்னு ஆசைப்படுறேன். நம்ம ஜேவோ அவங்க கிட்ட எவ்வளவு சொல்லி பாக்குறேன், அவங்க கேட்கற மாதிரி இல்ல. அதுக்கப்புறம் நேரா போய் ஊர்ல இருந்து வந்திருக்க அவனுடைய ஃப்ரெண்டை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடறான். ஏன்னா இது எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம். நம்ம ஜே இப்ப சிட்டில எல்லாம் அவன் கிராமத்துல இருக்கான். இவனோட வீட்டு அட்ரஸ்னு எல்லா டீடைல்ஸுமே இவன் தான் அந்த நிம்ம கிட்ட சொல்லி அவங்களை இங்க அனுப்பியிருக்கான். அவன் கோவமா நடந்துக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நிம் வந்து அவங்க கிட்ட சொல்றாங்க, இந்த ஒரு வாரம் நீங்க ஸ்டே பண்ண போறதா சொல்லியிருந்தல, இதுல என்னால உனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது, நான் உன்னோட வீட்டுல தங்க போறது இல்ல, அதுக்கு வேற ஒரு இடத்த அரேஞ்ச் பண்ணிருக்கான்னு சொல்றாங்க. நிம் யாரோட வீட்டுல ஸ்டே பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்கன்னா இந்த ஊரோட ஹெட் ஒரு லேடி இருக்காங்களா அவங்களோட வீட்டுல தான். ஆனா இப்ப அவங்களோட வீட்டுல ஏதோ ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு போல, அதனால நிம் அங்க ஸ்டே பண்ண வைக்க முடியாது. அவங்க என்ன பண்றாங்க, நம்ம ஹானை கூப்பிட்டு உன்னோட வீட்டுல நிம்ம ஸ்டே பண்ண வைக்க முடியுமான்னு சொல்லி ஹெல்ப் கேட்கறாங்க. வேற வழி இல்லாம அவங்களும் சரின்னு சொல்ற மாதிரி தான் ஒரு நிலைமை வருது. இப்படி அவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஜே நிம் கூட இங்க நடந்து வர்றதை பார்த்துட்டு இவங்க எல்லாருமே பயங்கரமா ஆச்சரியமாகி, ஜே உனக்கு சிட்டில ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறதா சொன்னால அது நிம் தானா,
அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம ஹான் முன்னாடியே. நம்ம ஜேவாலே அவங்க முன்னாடி உண்மையை சொல்ல முடியல. இப்போ அவனுக்கு பிரேக்கப் ஆகி அவன் பிரிஞ்சுட்டான்னு. கரெக்டா வேலை விஷயமா வெளியே போயிருந்த லீயும் ஹானை தேடி இந்த இடத்துக்கு வந்துடுறான். இங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, இவங்க ரெண்டு பேரும் கப்பல் போலன்னு நினைச்சுக்கிறாங்க. அதாவது நம்ம ஜே அப்புறம் நிம்மு, ஹானும் லீயும் இவங்க கிட்ட எல்லாம் பேசி இவங்க எல்லாருக்கிட்டையும் உண்மையை புரிய வைக்கிறதுக்குள்ள இவங்களுக்கே போதும் ஆகிடுது. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க, ஹான் அவங்களோட வீட்டுல நிம்ம ஸ்டே பண்ண வைக்கிறதுக்காக அவங்களோட வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. இந்த லீ வேற நடுவில் உனக்கு கடுப்பேத்துற மாதிரி, ஹான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நம்ம 2 பேரும் வெளியே போலான்னு சொல்லி அவங்களை கூப்பிட்டு போறான். கோவத்துல வீட்டுக்கு வந்தது நம்ம ஜே அங்க இருக்கிற பொருளை தூக்கி போட்டுட்டு அவனோட ஃப்ரெண்டு கிட்ட கத்திட்டு இருக்கான். நீ பண்ண வேலையால இப்ப நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு பாரு. எல்லாரும் முன்னாடியே நிம்மி இப்படிலாம் என்கிட்ட பேசுறத பார்த்துட்டு ஹான் என்ன தப்பா நினைப்பா இல்ல? எங்க 2 பேருக்கு ஆல்ரெடி பிரேக்கப் ஆகிடுச்சுன்ற விஷயத்தை பத்தி கூட ஹான் கிட்ட என்னால தெளிவா பேச முடியல. இதுக்கு மேலே என்னால இங்கேயே அமைதியா உட்காந்துட்டு இருக்க முடியாது. நான் ஹான் கிட்ட போய் இப்பவே எல்லா உண்மையும் சொல்ல போறேன் அப்படின்னு அவங்க லீ கூட எந்த இடத்துக்கு போயிருக்காங்களோ அதே இடத்துக்கு இவனும் போய், ஹான் நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை, எனக்கும் நிம்முக்கும் எப்போ பிரேக்கப் ஆகிடுச்சு, என்னால இந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட தெளிவா சொல்ல முடியல, அதனாலதான் அவனை தேடி வந்தான்னு சொல்றான். பதிலுக்கு நம்ம ஹான், அதுக்காகவா இவ்வளவு தூரம் தனியா டிராவல் பண்ணி வந்திருக்க? நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் கூட நீ இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட பொறுமையா சொல்லிருக்கலாம். சரி இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. கட் பண்ண நைட் டைம். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹான் டீட்டெயிலா நிம் கிட்ட உட்காந்து எல்லாத்தையுமே பேசி தெரிஞ்சுக்கிறாங்க. எப்பவோ எனக்கும் ஜேக்கும் பிரேக்கப் ஆகி நாங்க பிரிஞ்சிட்டோம். அப்ப எங்களுக்குள்ள நடந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். அது எல்லாத்தையும் சரி பண்றதுக்காக தான் நான் 1 வாரம் இங்க ஸ்டே பண்றதுக்கு வந்திருக்கேன். ஜே கூட நான் பழைய மாதிரி பேசுறதுக்கு நீயும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல ஹானும் சரின்னு சொல்றாங்க. இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்ற விஷயத்தை பத்தி இப்போ வரைக்கும் நிம்முக்கு ஐடியாவே இல்ல. இப்ப நம்ம லீயை தான் காட்டுறாங்க. ஹானுக்கு கிஃப்ட் தரணும் அப்படின்றதுக்காகவே இயரிங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். ஆனா என்ன, அதை எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட தர்றதுக்கு தான் அவனுக்கு ஒரே தயக்கமா இருக்கு. அதை போய் தரலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த நிம் வேற சும்மா இல்லாம நம்ம ஹான் டியூட்டிக்கு போகும்போது அவங்களுக்கு மேக்கப் எல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீ ட்ரை பண்ணதே இல்லையா, உனக்கு இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்களோட ஃபேஸே ஒரு மாதிரி பிரைட்டா மாத்திடுறாங்க. நீங்க காஃபி ஷாப் ஏதாவது பக்கத்துல இருக்கான்னு கேட்க, அதை காஃபி ஷாப்னு சொல்ல முடியாது, ஆனா ஒரு கடை இருக்குன்னு சொல்லி அவங்க நேரம் லீயோட கடைக்கு தான் அவங்களை கூப்பிட்டு வராங்க. ஹான் இன்னைக்கு டிஃப்ரெண்டான கெட்டப்ல இருக்கிறத பார்த்துட்டு லீ வேற அவங்களை சும்மா பாராட்டிட்டே இருக்கான். இன்னைக்கு நீ பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்க, சரிவா நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். நம்ம ஹான் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்றாங்க. ஆனா அவன் எப்படியும் அடம் பிடிச்ச போட்டோ எடுத்துறான். இதுக்கப்புறம் நிம்மு ஜேவை மீட் பண்றதுக்காக அவனோட கிளினிக்கு போகும்போது வெளியே அந்த சின்ன பையன் ஜின் அவங்களை பார்த்துட்டு நேரம் வந்து அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். நீங்க தானே அது சிட்டில இருந்து நேத்து புதுசா வந்தது, நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லி இங்க இருக்கிற எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க, நான் கேட்டேன். அது மட்டும் இல்லாம எல்லாருமே நீங்க தான் அங்கிள் ஜேவோட கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்றாங்க. அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு எல்லாமே எனக்கு தெரியும். அங்கிள் ஜேக்கு ரொம்ப பிடிச்சது போலீஸ் ஆபீசர் ஹான் தான். இவன் உண்மைதான் பேசுறான் அப்படின்றது நிம்முக்கும் புரியுது. அப்படியே ஒரு மாதிரி திரு முடிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள என்டர் ஆகிற நம்ம ஹானை பார்த்ததும் அங்க இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஹான் இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷலா? எது கேக்குறேன்னா சீக்கிரம் ஸ்டேஷனுக்கு ரெடியாகி வந்திருக்க, இன்னைக்கு உண்மையாவே உன்னோட ஃபேஸ் க்ளோ ஆகிற மாதிரி இருக்கு, இதுக்கு முன்னாடி நாங்க இப்படி பார்த்ததே இல்லையேன்னு சொல்றாங்க. ஹானுக்கு செம கடுப்பா இருக்கு, இவங்க வேற தேவையில்லாம பேசிட்டு இருக்காங்களேன்னு. அந்த நிம்மை இவங்க வேணான்னு சொல்லியும் மேக்கப் போட்டு விட்டுருப்பாங்களா, அதனாலதான் இந்த எல்லா பிரச்சனையும். இப்ப கிளினிக்ல இருக்க நம்ம ஜேவை தான் கட்டுறாங்க. சோஷியல் மீடியாலாம் அப்படி செக் பண்ணிட்டு இருக்கும்போது லீ ஹான் கூட எடுத்துக்கிட்டு அந்த செல்ஃபி அதை வரை அவன் பாத்துறான். இன்னைக்கு ஹான் சந்தோஷமா இருக்கால என்னன்னு தெரியல, அவளுடைய ஃபேஸ் வேற ஒரு மாதிரி க்ளோ ஆகிற மாதிரி இருக்கு. நம்ம தான் அவளை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கோமா, நம்ம மேல அவளுக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லையான்னு யோசிக்கிறான். அந்த நிம் வேற கரெக்டா அவனை டிஸ்டர்ப் பண்றதுக்காக கிளினிக்கே வந்துடுறாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணுன்றதுக்காக இவன் வெளியே எமர்ஜென்சி டியூட்டிக்கு போறான். ஜேனி அவனோட டியூட்டிக்கு தனியா போறதுக்கு நானும் இப்ப சும்மா தான் இருக்கேன், நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாங்க. அவன் என்ன சொன்னாலும் அவங்க கேட்கற மாதிரி இல்ல. கடைசியில இவங்க 2 பேருமே ஒன்னா தான் இந்த இடத்துக்கு போற மாதிரி ஆகுது. இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க, இவன் இங்க தான் இருக்கான்ற இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டு ஹான் இவன் தனியா தான் இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இவனை பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆனா இங்க இவன் நிம் கூட ஒன்னா உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து அவங்க ரொம்ப எமோஷனல் ஆகிடுறாங்க. உடனே கண்ணெல்லாம் கலங்கி போய் அந்த மேக்கப் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிடுறாங்க. கரெக்டா நம்ம ஜே அவங்களை பாத்துறான். அவங்க அங்க இருந்து வெளியே போறதை பார்த்துட்டு நம்ம ஜே தான் வேகமா வந்து அவன் வச்சிருக்கிற கர்ச்சீஃப் எடுத்து அவங்க கிட்ட தரான். இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே நிம் நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, இவன் ஹான் மேல எவ்வளவு கேரிங்கா இருக்கான்னு. அதுக்கப்புறம் இவங்க 3 பேருமே அவங்களோட இடத்துக்கு வந்து அந்த ஹெட் நிறைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண சொல்லியிருக்காங்க போல இருக்கு. எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அவங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹான் ரொம்ப நேரமா லீயோட டாபிக் பத்தி நிம் கிட்ட பேசிட்டு இருக்கிறது இவனுக்கு பிடிக்கல. இவன் வேணும்னே என்ன பண்றான், நிம் நான் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஹான் அப்புறம் நாங்க 2 பேருமே சின்ன வயசுல இருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஹான் உடனே டாபிக்கை சேஞ்ச் பண்ற மாதிரி இங்க இருக்கிற பாட்டில் எடுத்து அவங்க கிட்ட கொடுத்துட்டு அதை உள்ள போய் வச்சுட்டு வர சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹான் கிட்ட பேசி நிம்முக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருது. அவன் சின்ன வயசுல இங்க வந்திருக்கான், நாங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தோம். அவனுடைய அப்பா அம்மா கார் ஆக்சிடென்ட்ல இறந்ததுக்கு அப்புறம் அவன் இங்க இருந்து போயிட்டான். ஆனா இதெல்லாம் நடந்து பல வருஷம் ஆகுது. நான் ஹான் கிட்ட இப்பெல்லாம் அந்த அளவுக்கு க்ளோஸா இல்லைன்னு சொல்றாங்க. உள்ள போனவன் அந்த திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு வெளியே வரும்போது அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டு கடுப்பாகிடுறான். அதுக்கப்புறம் ஹான் கிட்ட பேசுற மாதிரி அவனே ஒரு சான்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அவங்க கிட்ட கோவமா போய் கத்த ஆரம்பிக்கிறான். எனக்கும் நிம்க்கும் நடுவுல எதுவும் இல்லைன்ற விஷயத்தை தான் நான் அவங்க கிட்ட சொல்லிட்டேன்ல, அப்புறமே எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? வந்ததுல இருந்து நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், அந்த லீயை பத்தி மட்டும் தான் நீ பேசிக்கிட்டு இருக்க. இதை நீ அவாய்ட் பண்றதுக்காக வேணும்னே இப்படி எல்லாம் பேசுறியான்னு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்சு நீ லீ கூட கடைசி வரைக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்டா மட்டும் தான் இருக்க முடியும். ஏன்னா நீ அவங்ககிட்ட கேஷுவலா பேசுறதை நானே பாத்திருக்கேன். அவங்ககிட்ட பேசும்போது உனக்கு ஃபீலிங்ஸோ இல்ல ஹார்ட் பீட் வேகமா இருக்கிறதோ அப்படி எதுவும் இல்ல. அவன் அடுத்து லவ் டாபிக் பத்தி தான் பேச போறானு பயந்து அவங்க என்ன பண்றாங்க, சரி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹான் இப்ப அவங்களோட இடத்துல இருக்காங்க. ஒரு லேடி எப்ப பார்த்தாலும் அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாங்கல்ல, அவங்க ஹானுக்காக அவங்களுடைய கார்டன்ல வந்த பொருள் எல்லாத்தையுமே அனுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு கால் பண்ணியும் பேசுறாங்க. அந்த பையன் ஜே அவன் மேல ரொம்ப கேரிங்கா இருக்கான். நான் அவங்ககிட்ட ரூடா பேசுறதெல்லாம் பார்த்துட்டு என்னைய
ஜேயை வார்ன் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். இனிமே உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி நான் எதுவும் பேசக்கூடாதான். சரி, இனிமே நான் உன்னை ஹர்ட் பண்ற மாதிரி எதுவும் பேசல. என்னோட கார்டன்ல இருந்து வந்திருக்கிற பொருள் எல்லாத்தையுமே ஜே கிட்டே எடுத்துட்டு போய் கொடுன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜே வந்து நிம் விடுற மாதிரியே தெரியல. அவன் பக்கத்துல உட்காந்து உன்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடு, கண்டிப்பா உனக்கு என்ன பிடிக்கும். அவன் வேணான்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் எதிர்பார்க்காத டைமை பார்த்து அவனை கிஸ் வேற பண்ணிடுறாங்க. அப்ப இந்த இடத்துக்கு வர நம்ம ஹானி இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்து ஷாக் ஆகி அவங்க வச்சிருந்த பொருள் எல்லாத்தையுமே கீழே கொட்டிடுறாங்க. அது எல்லாத்தையுமே எடுக்கிறதுக்கு அவங்க கூட வந்து உட்காந்து நம்ம ஜே தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். இங்க இப்போ நடந்த விஷயத்துல அவன் மேல எந்த தப்பும் இல்ல. அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு அவன் போகும்போது நம்ம ஹான் அதெல்லாம் கேட்கறதுக்கு ரெடியா இல்ல. சைக்கிள் எடுத்துட்டு வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. கட் பண்ணா இப்ப நிம்ம வீட்டுக்கு வந்ததும் ஹான் கிட்ட உட்காந்து பர்சனலா எல்லாத்தையுமே பேச ஆரம்பிக்கிறாங்க. என்கிட்ட உண்மையை மறைக்காம சொல்லு, உங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஏதாவது லவ் ஸ்டோரி போயிட்டு இருக்கா என்ன? ஜே எந்த ஒரு பர்சன் மேலேயும் இவ்வளவு கேரிங்காலாம் இருந்து நான் பார்த்ததே இல்ல. அவன் எப்பவுமே உன்னை பத்தி மட்டும் தான் யோசிச்சுட்டு இருக்கான். இதை கேட்டதும் பதிலுக்கு நம்ம ஹானு எனக்கு அந்த மாதிரி எந்த ஃபீலிங்ஸும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் நமக்கு ஜேயோட ஃப்ரெண்டு தான் காட்டுறாங்க. சிட்டில இருக்க கிளினிக்ல அவனுக்கு ஏதோ ஒரு முக்கியமான வேலை வந்திருக்கு போல இருக்கு. இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி கூட அவன் ஜே கிட்ட அட்வைஸ் பண்ணிட்டு தான் போறான். இங்க பாரு, ஹான உனக்கு கன்ஃபார்மா பிடிச்சிருக்குல்ல, அவகிட்ட இன்னும் உன்னோட ஃபீலிங்ஸை பத்தி எதுவும் பேசாம நீ ஏன் அமைதியா இருக்க? இதெல்லாம் லேட் பண்ணாத, தயவு செஞ்சு உன்னோட லவ் சீக்கிரம் அந்த பொண்ணு கிட்ட சொல்ற வேலையை பாருன்னு சொல்லிட்டு தான் அவன் இங்க இருந்து கிளம்புறான். இப்ப நைட் டைம் நம்ம ஹானு லீ அவனோட கடையில மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ என்கிட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேட்டிருந்தல, அந்த விஷயத்துல என்னோட முடிவு என்னன்றது நான் சொல்லிடுறேன். அது என்னன்னா, எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிக்கும். ஆனா எப்பவுமே எனக்கு உன் மேல லவ் அப்படின்ற மாதிரி ஃபீலிங்ஸ் வந்ததே இல்லை. ஏன்னா சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் நான் ஜேயோட ஞாபகத்துல தான் இருக்கேன். அவனை தான் லவ் பண்றேன். நான் அவனை கஷ்டப்படுத்திருந்தா என்ன மன்னிச்சிரு, இதை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் சொல்லிட்டேன்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. லீயும் உடனே உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக இப்ப இதுக்கு தேவையில்லாம நீ அழுதுட்டு இருக்க, இங்க நீ தான் ரிஜெக்ட் பண்ணிருக்க, நான் தான் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கணும். சரி, உனக்கு பிடிச்ச மாதிரி நீ உன்னோட லைஃப்ல எப்பவுமே ஹாப்பியா இரு, அவ்வளவுதான். ஆனா நம்ம ரெண்டு பேருமே லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கணும், இந்த விஷயத்த மறந்துடாத, புரியுதா அப்படின்னு அவங்களை சமாதானப்படுத்தி எப்படியோ சிரிக்க வச்சிடறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஜே கிளினிக்கு போகும்போது அவனை தேடி அந்த இடத்துக்கு நிம் வந்திருக்காங்க. ஆனா அவங்ககிட்ட பேசின அப்புறம் தான் தெரியுது நிம் டோட்டலா இந்த டைம் அவங்களுடைய முடிவை மாத்திக்கிட்டாங்க. நான் உனக்காக தான் ரொம்ப நேரமா இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் இனிமே உன்னை டிஸ்டர்ப் பண்ண போறதே இல்ல. இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் லவ் ஸ்டோரி இருந்திருக்கலாம். ஆனா இப்போ அது எல்லாமே மாறிடுச்சு. உன்னோட லைஃப்ல உனக்கு பிடிச்சதை பண்ணு. நானும் இப்ப இங்க இருந்து கிளம்பலான்னு இருக்கேன்னு சொல்லிட்டு இங்க இருந்து போயிடுறாங்க. அட்லீஸ்ட் நிம் இப்பயாவது உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்களேன்னு இவனுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. இதுக்கு மேல லேட் பண்ண கூடாதுன்னு ஹான் கிட்ட அவனுடைய ஃபீலிங்ஸை பத்தி சொல்றதுக்காக அவங்கள நேரா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல தேடுறான். போய் பார்த்தா இப்ப அவங்க அந்த இடத்துல இல்ல. கார்டன்ல லீ கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களான்னு சொல்லி லீயை வந்து பார்த்து அவங்ககிட்டயும் விசாரிக்கிறான். ஹான் இப்ப இங்க இல்ல. ஆனா கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துக்கு வரதா அவ சொல்லியிருந்தா. நீ வேணும்னா அது வரைக்கும் இங்க இருக்கிற ஆரஞ்சு எல்லாம் பறிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல இவனும் லீ கூட சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறான். இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் தான் இப்ப தேவையில்லாத தகராறுலாம் எதுவும் இல்லையே. இவன் வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி ஹான் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவன் அவாய்ட் பண்ற மாதிரி அவங்க அங்க இருந்து வெளியே போறது பார்த்ததுமே நம்ம ஜே அவங்களை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போய் பேச ஆரம்பிக்கிறான். ஹான், நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு எதுவும் புரியல. உனக்கு எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம நானும் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லி அவங்களை ப்ரப்போஸ் பண்ணிடுறான். அப்ப திடீர்னு மேல இருக்கிற ஆரஞ்சு எல்லாமே அவங்க மேல விழுற மாதிரி போனது இவன் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றான். கடைசியான ஹான் அங்க இருந்து போகும்போது இப்ப உடனே அவங்ககிட்ட என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீ கடைசி வரைக்கும் இங்கேயே இருக்க போறது இல்ல, நீ உன்னோட சிட்டி லைஃப்க்கு தானே போகணும். நீ என்கிட்ட வருவேன்னு சொல்லிட்டு போன, ஆனா இப்ப நீ வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகிடுச்சு, என்னால இதுக்கு மேலேயும் கஷ்டப்பட முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இப்படி என்னென்னமோ நம்ம ஹான் பேசிட்டு இங்க இருந்து போயிருந்தாலும் அசிஸ்டன்ட் வந்து அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. உனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னா நீ இந்த விஷயத்துல பதில் சொல்லாம அவனுக்கு டிலே பண்ணிட்டே இருக்க. ஜேயோட தாத்தா பாட்டி ட்ரிப்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமே ஊருக்கு வந்துருவாங்க. நீ அதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட தெளிவா எல்லாத்தையும் பேசினா மட்டும் தான் அவனுக்கு என்ன நடக்குதுன்றது தெரியும். இப்ப நான் என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியலன்னு சொல்லி அப்படியே அவங்க ஒரு கன்ஃபியூஷன்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல பார்த்தா நிம் வராங்க இவங்க கிட்ட பேசுறதுக்காக. நான் இதுக்கு மேல அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸாவும் இருக்க போறது இல்ல. ஜேக்கு ஒன்னதான் ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ அவனை வெயிட் பண்ண வைக்காத, நான் இதை உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்றதுக்காக தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு இவங்க இங்க இருந்து கிளம்பிடுறாங்க சிட்டிக்கு. அவ்வளவுதான் நம்ம ஹான் அழுதுகிட்டே நேரா ஜே கிட்ட ஓடி போய், நீ சீக்கிரமே திரும்ப இங்க இருந்து சிட்டிக்கு போக போறல்ல, ஜே நான் உங்ககிட்ட போய் சொல்லியிருந்தேன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். நீங்க வந்ததுல இருந்து இதை நான் உங்ககிட்ட சொல்லணும்ன்றதுக்காக தான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள என்னமோ நடந்துருச்சு அப்படின்னு சடனா அவனை கிஸ் பண்ணிடுறாங்க. நம்ம ஜேவும் திருத்திட்டு முடிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் அடுத்து ஏதாவது பேசுறதுக்குள்ளேயே கரெக்டா அசிஸ்டன்ட் வேற உள்ள வந்துடுறாங்க. நம்ம ஜே சேஃபா அவங்கள ஒரு இடத்துல பதுக்க வச்சிடறான். அசிஸ்டன்ட் அதை கண்டுபிடிக்கல. எப்படியோ அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனா ஜே கிட்ட அதுக்குள்ள நம்ம ஹான் கண்டிஷன்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் மத்தவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, எப்படி நடந்துப்பாங்கன்றது எல்லாம் உனக்கு தெரியும். அதனால நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கோன்ற விஷயத்தை பத்தி தயவு செஞ்சு இப்ப சொல்லவே வேணாம், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம்னு சொல்ல இவனும் பதிலுக்கு எனக்கும் புரியுது, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சரின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் என்ன டியூட்டி எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹான் வீட்டுக்கு வந்தாலே ஜே அவங்களை தேடி வந்துடுறான். இங்க வெளியே போய் சுத்தி பாக்குற மாதிரிலாம் இடம் இல்லையே, இப்ப நம்ம எங்க போக போறோம்னு ஹான் கேட்க ஜேவும் பதிலுக்கு என்னோட கிளினிக்கு போலான்னு சொல்லி சிட்டிக்கு அவங்களை கூப்பிட்டு போறான். ரெண்டு பேரும் ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. வெளியே போய் ஒன்னா சாப்பிடுறது அது இதுன்னு. இதே மாதிரி நம்ம ஹானுக்கு லீவ் கிடைக்கும் போதெல்லாம் அவங்களை அவன் வெளியே அவுட்டிங்லாம் கூப்பிட்டு போறான். அடுத்த நாள் மார்னிங் ஆகிறதுக்கு முன்னாடியே சேஃபா அவங்களை வீட்லயும் வந்து டிராப் பண்ணிட்டு போயிடுவான். ஸ்டேஷனுக்கு வந்தது நம்ம ஹான் ஆல்ரெடி அவங்க வேலை செய்ய மாட்டாங்க. இவனுக்கு மெசேஜ் பண்ணிட்டு தனியா உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கோவர்க்கர்ஸ் நோட் பண்றாங்க. அடிக்கடி நம்ம ஜேவ் என்ன பண்றான், எனக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுதுன்னு நேரா ஸ்டேஷனுக்கே வந்து ஹான் இங்க இருந்து கூப்பிட்டு போயிடுறான். அவனோட ட்ரக்ல அவங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் அவங்களை கிஸ் பண்ணலான்னு கிட்ட போறான். திடீர்னு பார்த்தா வெளியே இருந்து யாரும் அவங்களுடைய பேரை சொல்லி கத்துறாங்க. இவங்க ரெண்டு பேருமே பயந்து போயிடுறாங்க. யார் அதுன்னு வெளியே எட்டி பார்த்த அப்புறம் தான் தெரியுது அந்த ரெண்டு வாண்டுங்க. ரொம்ப நாளே அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே இருந்திருப்பாங்கல்ல. இப்ப அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்ல, மறுபடியும் ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அந்த பையன் ஜின்னு நம்ம ஜேவை பார்த்து, அங்கிள் ஜே நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். அது என்னன்னா
எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஃபியூச்சர்ல என்ன ஆகும் தெரியல, ஆனா அது வரைக்கும் இந்த விஷயத்தை நீங்க 2 பேரும் சீக்கிரட்டா வச்சிருக்கணும், அதுக்கு பதிலா நாங்க 2 பேரும் எங்க கிட்ட இருக்கிற சாக்லேட்ஸ் வேணும்னா உங்களுக்கு தரோம் அப்படின்னு ஒரு பெரிய டீலிங்கே போட்டுடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹானை தான் காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி ஏதாவது எமர்ஜென்சின்னு இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ண போகும்போது இவங்களை பத்தி அவங்க யாராவது பேசுறதெல்லாம் கேட்டாலே அப்செட் ஆகிடுவாங்க. ஆனா இப்போ யார் அவங்கள பத்தி என்ன பேசினாலும் அதெல்லாம் அவங்க கேர் பண்ற மாதிரியே தெரியல. இதுக்கப்புறம் நீங்க யார் என்ன பத்தி என்ன பேசினாலும் அதெல்லாம் நான் கேர் பண்ண போறதே இல்ல, நீங்க எல்லாருமே வயசுல பெரியவங்க, உங்களுக்கு எமர்ஜென்சி நீங்க சொல்லும் போது நான் வந்து ஹெல்ப் பண்றேன் அவ்வளவுதான் அப்படின்னு இப்பெல்லாம் ரொம்ப கேஷுவலா இருக்காங்க, எதுக்கும் கவலைப்படுறது இல்ல. அதுக்கப்புறம் நம்ம ஜேவையும் மீட் பண்ணி பேசுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே வெளியே போறதுக்கு ஒரு பிளான், நம்ம ஏன் இங்க இருக்கிற ரெஸ்டாரண்ட்லயே ஒன்னா மீட் பண்ணி பேசக்கூடாது அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து பக்காவா பிளான் பண்ணி அந்த கடையோட ஓனர் முன்னாடி இவங்க 2 பேரும் நம்ம கோயின்சிடென்ட் அப்பதான் மீட் பண்ண மாதிரி அப்படியே பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க ரெஸ்டாரண்ட்ல. இப்ப நைட் டைம் லியோட காஃபி ஷாப்க்கு 2 பேரும் வந்திருக்காங்க. உனக்கு போர் அடிச்சா எப்ப வேணாலும் ஜேவை கூப்பிட்டு இந்த இடத்துக்கு வா, இது நம்மளோட இடம்னு சொல்றோம். இப்ப ஹானை கடைசி அவங்களோட வீட்டுல டிராப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஜே எப்படியாவது அவங்களுக்கு கிஸ் பண்ணலாம்னு ட்ரை பண்றோம். ஆனா இந்த கிராமத்துல இருக்கிற லேடிங்களோட நடமாட்டம் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால இவங்களால எதுவும் பண்ண முடியல. இவங்க இந்த டைம் மாட்டினாங்களோ இல்லையோ, அசிஸ்டன்ட் கூட ஜேவோட ஃப்ரெண்டு உட்காந்து கார்ல பேசிட்டு இருக்கிறது அந்த ஆன்டிங்க எல்லாம் கண்டுபிடிச்சிடுறாங்க. வேற வழி இல்லாம அவங்களும் எல்லாரும் முன்னாடி ஆமா நாங்க 2 பேரும் லவ் பண்றோம்னு உண்மையை சொல்லிடுறாங்க. இப்ப நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஜே ஹான் கூட மூவிக்கு எங்கேயாவது வெளியே போகலான்னு பிளான் பண்ணிருக்கான் போல இருக்கு. பிளானிங் எல்லாமே சரிதான், ஆனா 2 பேருக்குமே உண்மையா டைம் இல்ல மீட் பண்ணி பேசுறதுக்கு. இவன் வெட்டினரி டாக்டர் ஏதாவது கால் வந்ததுன்னா உடனே அந்த ஸ்பாட்டுக்கு கிளம்பி போயிடுறான். நம்ம ஹானுக்கு இப்பெல்லாம் ஸ்டேஷன்ல கொஞ்சம் ஒர்க் அதிகமா போயிட்டு இருக்கு. அவங்களுடைய கோவர்க்கர்ஸ் வர வெளியே போய் எல்லாருமே ஒன்னா சாப்பிடலாம் அவங்கள வர சொல்லி இன்வைட் பண்ணிடுறாங்க. அவங்க சாப்பிட்டுட்டு அங்க இருந்து வெளியே வர்றதுக்கு முன்னாடி கூட நம்ம ஜே உங்களுக்கு மெசேஜ் பண்றோம், இன்னைக்கு நம்ம பிளான் பண்ண மாதிரி மீட் பண்ண முடியல, ஆனா இப்ப கூட நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், உன்னோட ஒர்க் முடிஞ்சிருச்சுன்னா சீக்கிரமா நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாம் அப்படின்னு. ஹானும் பரபரப்பா ரெடியாகி ரெஸ்டாரண்ட்ல இருந்து வெளியே போலான்னு பார்த்தா அங்க சில பேர் குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப அவங்களையும் சமாளிச்சு எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்றதுக்கு அவங்களுக்கும் டைம் ஆகிடுது. அதனால வேலையெல்லாம் முடிச்சிட்டு கடுப்புல நம்ம ஹான் என்ன பண்றாங்க, இந்த ஊர்ல என்ன நிம்மதியா லவ் பண்ண கூட விட மாட்டாங்களேன்னு சொல்லி ஓவரா ட்ரிங்க் பண்ணிடுறாங்க. அவங்க வருவாங்கன்னு நம்ம ஜே அங்க வெளியே ட்ரக்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவனை வர அந்த ஆன்டிங்க எல்லாருமே பாத்துறாங்க. ஜே நீ உன்னோட வீட்டுக்கு போகாம இங்க ட்ரக்ல உட்காந்து யாருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவன் சமாளிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு நம்ம ஹான் ரொம்ப கோவமா உள்ள என்ட்ராகுறாங்க. ட்ரிங்க் பண்ணிருக்காங்க வேற, நேரா உள்ள போய் மைக்க பிடிச்சி எல்லாருக்கும் அதுலயும் கேட்கற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. உங்க எல்லாருக்கும் கேக்குதா இல்லையா, நானும் ஜேவை லவ் பண்ணிட்டு இருக்கோம், நாங்க 2 பேரும் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்றது கூட விடாம எங்களை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஜே அவங்களை தடுக்கலாம்னு உள்ள போறான். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ஹான் டீடைல் எல்லாத்தையுமே பேசி முடிச்சிடுறாங்க. இங்க இருக்கிற ஆண்ட் எல்லாருமே இவங்களோட லவ் ஸ்டோரியை கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷமாகிடுறாங்க. எங்களுக்கு இதை பத்தி தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களா, எங்களுக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரியும் அப்படின்னு. அப்புறம் என்ன இவங்க 2 பேரும் இதுக்கப்புறம் யாருக்கும் பயந்துலாம் மீட் பண்ண வேணாம். இப்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் காட்டுறாங்க நம்ம ஜே இது ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி சிட்டில இருக்க அவனோட கிளினிக்கு போயிட்டான். ஆனாலும் அவனை தனியா அங்க விட்டுட்டு பிரிஞ்சிருக்க முடியல. நான் அவனை உடனே பார்க்கணும்னு தோணுது, நான் அவங்ககிட்ட வேற சண்டை போட்டுட்டேன்னு சொல்லி அவங்க லீகிட்ட உட்காந்து ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது அவன் தான் பதிலுக்கு, இதுக்கே நீ இவ்வளவு யோசிக்கிற, நான் அவனை கூப்பிட்டு போறேன்னு சொல்லி சிட்டி கூப்பிட்டு போறான். ஜேவும் அப்பதான் ஹானை மீட் பண்றதுக்காக ரெடியாகி போயிட்டு இருக்கான். அவங்க இங்க வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டதும் 2 பேருமே ஒரு இடத்துல மீட் பண்ணி ஹக் பண்றாங்க. இப்போ ரொம்ப மாசத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க நம்ம லியோ ஊருக்குள்ள ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டான். அவனை மீட் பண்றதுக்காக நிறைய பேர் வேற இடத்துல இருந்து எல்லாம் வந்துட்டு போறாங்க. சிட்டில ஒர்க் பண்ணிட்டு இருந்த நம்ம ஜே திடீர்னு வந்து ஹானை மீட் பண்ணி அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸும் தரான். உனக்கு இன்னொரு ஹாப்பியான நியூஸ் சொல்லட்டுமா, என்னோட தாத்தா பாட்டி திரும்ப வேற கண்ட்ரிக்கு போயிட்டாங்க. அவங்க திரும்ப வந்தாலும் சரி இங்க இருக்கிற கிளினிக்கை என்னையே பாத்துக்க சொல்லிட்டாங்க. நம்ம 2 பேரும் இதுக்கப்புறம் ஒன்னதான் இருக்க போறோம் அப்படின்னு ஹான் கிட்ட பேசிட்டு அவங்களுக்காக வெட்டிங் ரிங் வாங்கி வச்சிருந்தான் போல இருக்கு. அதை தந்து அவங்களை மேரேஜ்க்கும் ப்ரப்போஸ் பண்ணிடுறான். ஹானும் சரின்னு சொல்லிடுறாங்க. சோ இப்படி ஒரு ஹாப்பியான எண்டிங்கோட இந்த கதையும் முடியுது. சோ எப்படி இருந்தது இந்த ஸ்டோரி, இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படின்ற விஷயத்த மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு வித்தியாசமான ஸ்டோரியில உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் சேவ் வைஸ்.